அன்பாக அழைக்கப்பட்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய பிதாவாகிய தேவனின் நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற வாழ்த்துதலோடு இன்றைய பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைய பாடத்தோட தலைப்பு என்னன்னா, நம்மளுடைய அன்பு சகோதரர் சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் லீவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தமிழில் என்ன அப்படின்னா, புளிப்பை புறம்பாக்குதல் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாடத்தை பார்க்க போகிறோம். இது யாருடைய பாடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நம்மளுடைய மூத்த சகோதரர், கீழே பேர் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா, கார்ல் ஹேகன்சிக் அப்படின்ற ஒரு சகோதரருடைய பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு அருமையான ஒரு சகோதரர், ஆனால் இப்போ அவர் உயிரோடு இல்லை. ஸோ அந்த ஒரு சகோதரருடைய பாடத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஒரு பாடத்தை எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, மெமோரியல் டைமில் மட்டும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, இந்த ஒரு புளிப்பை புறம்பாக்க கூடாது. ஸோ அந்த ஒரு நினைப்பு, அந்த ஒரு தாட்டே எந்த ஒரு புது சிருஷ்டிக்கும் என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது. அப்படின்னா எப்போ பண்ணணுங்க, 24/7 365 டேஸும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா, உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஒரு புளிப்பு. அதை நம்ம எந்த அளவுக்கு புறம்பாக்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏதோ மெமோரியல் வந்துச்சு, இல்லைன்னா மெமோரியல் சீசனுக்காக என்ன பண்ணக்கூடாது, நம்மளை பரிசுத்தம் ஆக்கக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா, நம்மளை பரிசுத்தம் ஆக்கிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு பாடத்தை ஆரம்பிக்கிறார். பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ எங்கே நிற்கிறோங்க, இந்த ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தில். ஆமாம், பரிசுத்த ஸ்தலத்தில் நின்றுட்டுருக்குறோம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கிறோம் அப்படின்னா அதுக்கு யார் காரணம்? நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய ஈடுபலியும் தான் என்னன்னா அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவருடைய ஈடுபலி இல்லை அப்படின்னா நம்ம இந்நேரம் எங்கே தான் இருந்துகிட்ருப்போம், பாளையத்தில் தான் இருந்துகிட்ருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஒரு பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரணும் அப்படின்னா கூட அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்குது. என்ன இடங்க அது? பிரகாரம். கரெக்டுங்களா? ஸோ இந்த ஒரு பிரகாரத்தில் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும் போதே, சத்தியத்தை கேட்கும் போதே நம்மளுக்கு என்னென்ன விஷயம்லாம் தெரியுங்க பார்க்கும்போது? ஆமாம், பலிபீடம் தெரியும், அப்புறம் தண்ணீர் தொட்டி தெரியும். ஓகேங்களா? இது ரெண்டுமே யாரை அடையாளப்படுத்தும்னா, ஆமாம், நம்மளுடைய கர்த்தரை தான் அடையாளப்படுத்தும். நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்படின்னா முதல்ல இந்த ஒரு பலிபீடத்தை பார்க்கும் போதே நம்மளுக்கு என்ன தோணணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய பலி அது நம்மளுக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கணுமா. ஏன் மெமோரியல் டைமில் மட்டும் இந்தமாரி மெமோரியல் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, எப்பயுமே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணும், பரிசுத்தமாக்கிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் ஏன் இந்த டைமில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இதை குறித்து பார்க்குறாங்கன்னா, நம்மளுடைய கர்த்தருடைய ஈடுபலியை நம்ம என்ன பண்ணணுமா, அதிகமாக நம்ம என்ன பண்ணணுமோ அந்த நேரத்தில் யோசிச்சு பார்க்கணும். அவர் எவ்வளோ அன்பை செலுத்தியிருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருங்க, எவ்வளோ அன்பை செலுத்தியிருக்கிறாரு. அந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணோம், ரொம்ப மெடிடேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை அங்கே சொல்கிறார் அப்படின்னு சொல்லி. அதான் டீப் ஸ்டடீஸ் அந்த ஒரு டைமில் தேவை. ஆனால் நம்ம பரிசுத்தம் ஆக்கணும் அப்படின்னா அது எப்போ பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த ஒரு மாதமோ இல்லை அந்த ஒரு 2 மாதமோ சரி நம்ம பரிசுத்தம் ஆக்கிக்கலாம்னா கண்டிப்பாக கிடையாது. எப்போ தான் அதை ஆக்கணும் அப்படின்னா, எப்பயுமே 365 நாளுமே நம்ம அந்த ஒரு ப்ராசஸில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இப்போ இந்த ஒரு பாடத்தை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம். ஓகேங்களா? அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாடம் ஆரம்பிக்குது. யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? ஆமாம், இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணாங்க, எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. கரெக்டுங்களா? ஸோ அப்போ வரும்போது 10 வாதைகள் என்னாச்சுன்னா அங்கே நடந்தது. அதில் 10வது வாதை தான் எங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னா, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதில் அப்படியே வரிசையாக சொல்வார், ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்கள் என்ன பண்ணணும், தேர்ந்தெடுக்கணும். அதை நீங்கள் 10ஆம் தேதி தேர்ந்தெடுத்து 4 நாள் வீட்டில் வச்சுருந்து 14ஆம் தேதி என்ன பண்ணணும்னா நீங்கள் அதை அடிக்கணும். இந்தமாரி ப்ராசஸ் எல்லாமே சொல்லியிருப்பார். இது எந்த மாதம் நடந்ததுங்க? நீசான் மாதம், முதல் மாதம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த 14ஆம் தேதி இந்த ஒரு ஆடை அடித்ததுக்கப்புறம், ஓகேங்களா, பஸ்கா ஆடை அடித்ததுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து என்ன ஸ்டார்ட் ஆகிடும், 15ஆம் தேதியிலேருந்து என்ன ஸ்டார்ட் ஆகிடும், புளிப்பில்லா அப்ப பண்டிகை ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா?
அப்போ 14ஆம் தேதி இதை அடித்ததுலேருந்து அடுத்த நாள் இமீடியட்டாக என்ன ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஸ்டார்ட் ஆகிடும். எத்தனை நாள் இந்த பண்டிகை நடக்கும்? 7 நாள் இந்த ஒரு பண்டிகை நடக்கும். அப்போ 15ஆம் தேதியிலேருந்து என்ன ஆகும்னா ஒரு 7 நாளைக்கு இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யார் மத்தியிலனா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த 7 நாளும் புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டும். புளிப்பில்லா அப்பம் உன்னிடத்திலே காணப்பட வேண்டாம். உன் எல்லைக்குள் எங்கும் புளித்தமாவும் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். அப்படின்னா என்னன்னா ஒரு 3 பாயிண்ட் இந்த ஒரு வசனத்துல சொல்றாரு. என்ன அப்படின்னா அந்த 7 நாளும் ஓகேங்களா புளிப்பில்லா அப்பம் புசிக்க வேண்டாம். அப்பம் நம்ம புசிச்சா என்ன இருக்கக்கூடாதுங்க? அதுல புளிப்பு சுத்தமா இருக்கவே கூடாது. புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். சாப்பிடவும் வேணாம், நம்ம இடத்துலையும் என்ன பண்ண வேணாம், அது இருக்க வேண்டாம். 3ஆவது ஒரு விஷயம் சொல்றார், உன் எல்லைக்குள் எங்கும் புளித்தமாவு உன்னிடத்தில் காணப்பட வேண்டாம். ஸோ ஒன்ட்ட இல்லை உன் பார்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ண செக் பண்ணிப்பார். உன் எல்லைகள் எல்லாம் என்ன பண்ண செக் பண்ணிப்பார். எங்கேயாவது புளிப்பு இருக்குதா, இருந்ததுன்னா அதையும் நீ என்ன பண்ணணும், தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா அங்கே நம்மளுடைய பிதாவாகிய தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு ஒரு கட்டளையாக அங்கே கொடுத்துருந்தார். இது அவங்க எத்தனை நாளைக்கு பண்ணணும்? 7 நாளைக்கு அப்போ பண்ணணும். ஓகேங்களா? அப்போ 14ஆம் தேதி நீசான் மாதம் 14ஆம் தேதி எத்தனை மணிக்கு ஆடை அடிக்கிறாங்க? 3 மணிக்கு ஆடை அடிக்கிறாங்க. அடித்ததுக்கப்புறம் 15ஆம் தேதி எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஆமாம், அன்னைக்கே 6 மணிக்கு கரெக்டுங்களா? மதியானம் 3 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பஸ்கா ஆடை அடிக்கிறாங்க. 14ஆம் தேதி மதியானம் 3 மணிக்கு அது ஆடெல்லாம் ரெடி பண்ணி சமைச்சு எடுத்துகிட்டு வர காட்டி என்ன ஆகிடுங்க, அடுத்த நாளே வந்துடும். ஓகேங்களா? அடுத்த ஒரு 3 ஹவர்ஸில் என்ன ஸ்டார்ட் ஆகிடும்னா 15ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இஸ்ரேல் மக்களுக்கு எப்போங்க ஒரு நாள் கணக்கில் ஸ்டார்ட் ஆகுது? 6 மணிலேருந்து 6 மணி. நம்மளுக்கு தான் 12லேருந்து 12. ஸோ இஸ்ரேல் மக்களுக்கு இப்போ இன்னைக்கு என்ன தேதிங்க? இன்னைக்கு 17. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு என்ன ஸ்டார்ட் ஆகிடும்? ஆமாம், நம்ம பேசிக் கிளாஸ் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி நடக்கிற மாரி ஆகிடும் இஸ்ரேலோட கணக்கு. ஓகேங்களா? ஸோ 6 மணிக்கு மேலே அடுத்த நாள் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அங்கேருந்து 7 நாளைக்கு அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த 3 விஷயத்தையும் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அங்கே சொல்லியிருக்கிறாரு. 21ஆம் தேதி வரைக்கும் அவங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா இதை பண்ணக்கூடாது. இதுதான் அந்த ஒரு பண்டிகை. ஓகேங்களா? அதுக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகைன்னு ஒரு பேர் இருக்குது. ஓகேங்களா? இதில் யாருக்கு அங்கே ரொம்ப பொறுப்பு இருக்குது? இப்போ அந்த ஒரு வீட்டில் ஒரு ஆடை தேர்ந்தெடுத்து எல்லாம் பண்ணிட்டு வராங்க, பஸ்காலாம் அடிச்சிட்றாங்க. அடுத்து இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த ஒரு பண்டிகையில் அந்த வீட்டில் யாருக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குது? இந்த புளிப்பை வெளியே தள்ளுறதுக்கு குடும்ப தலைவருக்கு மட்டுமா? அப்போ குடும்பத்தில் இருக்க ஒவ்வொரு அங்கத்துக்குமே என்ன ஒரு பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்த புளிப்பை என்ன பண்ணணும், அவங்களும் சாப்பிடக்கூடாது, வேற எங்கேயும் பார்க்கவும் கூடாது, அவங்களோட எல்லைகள் எல்லாம் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு பார்டர்லையுமே என்ன இருக்கக்கூடாதுன்னா புளிப்பு இருக்கக்கூடாது. அப்படின்ற ஒரு விஷயத்தில் யார் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா குடும்ப தலைவர் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு அங்கமும் அந்த ஒரு வீட்டில் இருக்க ஒவ்வொரு அங்கமுமே என்ன பண்ணணும்னா இதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரி, அதில் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்க யாரோ ஒருத்தர் அந்த குடும்பத்தில். பரவாயில்ல, ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு புளிப்பு மாவு இருந்திருக்கு, அதை க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டாங்க, பார்த்துட்டும் விட்டுட்டாங்க. அப்போ அவங்களுடைய நிலைமை என்ன? படிச்சிடலாம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புளிப்பில்லா அப்பத்தை 7 நாள் அளவும் புசிக்க கடுவீர்கள். 1ஆம் நாளில் தானே புளித்த மாவை உங்கள் வீடுகளில் இருந்து நீக்க வேண்டும். 1ஆம் நாள் தொடங்கி 7ஆம் நாள் வரைக்கும் புளித்த அப்பம் புசிக்கிறவன் எவனோ அந்த ஆத்மா இஸ்ரவேலில் இருந்து அறுப்புண்டு போவான். என்ன ஆவாங்க? அப்போ தேவன் இந்த ஒரு சின்ன விஷயத்தில் கூட எவ்வளோ ஸ்ட்ராங்காக அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு பார்த்தீங்களா? ஏதோ ஒரு மூலையில் இல்லைன்னா ஏதோ ஒரு தவறில் சாப்பிட்றாங்க, லைட்டாக புளிப்பு இருக்குது, சாப்பிட்றாங்க, என்ன ஆகும்? அறுப்புண்டு போவான். ஸோ மரணத்துக்கு கூட அங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா
இந்த ஒரு விஷயத்தில் வந்து ஏன் வந்து தேவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறார் அப்படின்ட்டு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தேவனுக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா இஸ்ரேல் மக்களுக்கு என்ன ஆகாதுங்க, அது பிடிக்காது. இஸ்ரேல் மக்களுக்கு எது ரொம்ப பிடிக்குதோ அது யாருக்கு பிடிக்காது? ஆமாம், தேவனுக்கு அது சுத்தமாகவே அங்கே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அப்போ இந்த ஒரு புளிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் எப்படி உருவாகுது, இல்லைன்னா புளிப்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்தது போகலாம். இப்போ நம்ம ஊருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, தோசை இட்லிலாம் சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் எப்படி சாப்பிட்றோங்க? ஆமாம், அரைச்ச உடனே நம்மளால் சாப்பிட முடியுமானா கண்டிப்பாக அங்கே சாப்பிட முடியாது. ஓகேங்களா? அது என்ன ஆகணும்னா கொஞ்ச நேரம் வைக்கணும். அரைச்சதுக்கப்புறம் அது என்ன ஆகும்? ஆமாம், ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகும். கரெக்டுங்களா? அது கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே புளிச்சிக்கிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு தான் என்ன பேர்னா ஈஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டுங்களா? அது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா கிருமி, ஒரு செல் இல்லைன்னா ஃபங்கஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கிருமி என்ன பண்ணுன்னா உள்ளே அப்படியே உருவாக ஆரம்பிக்கும். அது உருவாகி என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும்? லைட்டாக தான் இருக்கும் அந்த புளிப்பு. ஓகேங்களா? அது போக போக நேரம் ஆக ஆக நாட்கள் ஆக ஆக அது என்ன ஆகிடும்? இந்த மாதிரி உப்பி போயிடும். அப்படின்னா அந்த மாவு ஃபுல்லாக என்ன ஆகிடுங்க? ஃபுல்லாக உப்பி போயிடும். அப்படின்னா ஃபுல்லாக புளிப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஒரு ஃபங்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணுதான், ரொம்ப லைட்டாக மைன்யூட்டாக ஸ்டார்ட் ஆகுமா. நம்ம மாவை அரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா வச்சதுக்கப்புறம் லைட்டாக நம்மளுக்கே தெரியும், ரொம்ப மைன்யூட்டாக அந்த ஒரு புளிப்பு என்ன ஆகுமா, ஸ்டார்ட் ஆகுமா. போக 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 அந்த ஒரு புளிப்பு என்ன ஆகிடும்? ஆமாம், ஃபுல்லாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது வந்து வெறும் மாவுக்கு மட்டும் கிடையாது, பிரெட்டு கூட எப்படி தான் செய்கிறாங்க. ஆமாம், இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஈஸ்ட்டுன்னு விற்கிறாங்க. அதை வாங்கி கலந்து என்ன பண்ணிவிடுவாங்க, செஞ்சுருவாங்க. கரெக்டுங்களா? அதை பேக் பண்ணி எடுத்துருவாங்க. அதுதான் ப்ரெட்டு. வெரைட்டியாக நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், சாப்பிட்டுட்டு இருப்போம். திராட்சையாக இருந்தால் கூட எப்படி இருக்குங்க, திராட்சையை எடுத்து அப்படியே சாப்பிட்டோன்னா ஒரு டேஸ்ட் இருக்குமா? அதை கொஞ்ச நாள் ஃபர்மெண்ட் பண்ண விட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டா எப்படி இருக்குங்க? ஓகேங்களா? அதுக்கு தான் இப்போ நிறைய பேர் என்னவா இருக்காங்க, அடிமைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா அந்த ஒரு டேஸ்ட்டு கூட எப்போ தான் கிடைக்குது அப்படின்னா அந்த ஒரு ஈஸ்ட்டை சேர்க்கும் போது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு புளிப்பு நம்மளால் பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது. அதே போல் இது எங்கே பரவி இருக்கும்னா காற்றோட காற்றா என்ன இருக்குங்க, இந்த ஒரு புளிப்பு கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதேமாரி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இது சேர்க்காம நினச்சி பாருங்கள், இது புளிக்காமல் நம்ம இட்லி தோசை சாப்பிட முடியுங்க? அரைச்ச உடனே சாப்பிட முடியாது. கரெக்டாக வராது ஃபஸ்ட்டு சுட்டாலும். அப்போ அது தேவைப்படுது. கரெக்டுங்களா? அது சேர்த்தா தான் அந்த ஒரு டேஸ்ட் வருது. ஆனால் தேவன் அங்கே என்ன கட்டளை கொடுத்தாருங்க, புளிப்பே இல்லாமல் நீங்கள் அப்போ சாப்பிட்ணும். அப்போ எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாப்பிட்டோன்னா என்ன ஆகிடும், உடம்பு அங்கே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதாவது அதுக்கும் ஒரு லெவல் இருக்குது. ரொம்ப ஈஸ்ட்டு நம்ம எடுத்துக்கிறோம், ரொம்ப புளிப்பை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுவும் நம்ம உடம்பை என்ன பண்ணுன்னா அங்கே பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்னொரு அருமையாக ஒரு பாயிண்ட் சொன்னார். என்ன அப்படின்னா, அந்த மாவு எப்போ தான் புளிக்குங்க, சும்மா இருக்கும் போது தான் புளிக்கும். கரெக்டுங்களா? கிரைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், கிரைண்டரில் புளிச்சிருமா? 2 மணி நேரம் ஆட்டினா கூட புளிக்காது. அதை எடுத்து ஆட்டினதுக்கப்புறம் சும்மா வச்சுட்டோம் அப்படின்னா அது கொஞ்ச நேரத்துலேயே என்ன ஆகிடுங்க, புளிப்பு ஸ்டார்ட் ஆகிடும். ரொம்ப மைன்யூட்டாக அங்கே என்ன ஆகிடும் அப்படின்னா அங்கே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிடும். ஸோ இப்படி தான் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு புளிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த புளிப்பை தான் தேவன் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் என்ன பண்ண சொல்லியிருந்தார்னா, இருக்கவே கூடாது, சாப்பிடக்கூடாது, இருக்கக்கூடாது, நம்மளுடைய எல்லைகளையும் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளையாக கொடுத்தார். இப்போ இந்த ஒரு புளிப்பை நம்ம ஸ்பிரிச்சுவலாக கம்பேர் பண்ணோன்னா எது கம்பேர் பண்ணுவோம்? நம்ம லூக்கா 12:1 நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பாவத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பேர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஒரு பாவத்தோட இந்த ஒரு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பாவம் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதுங்களா? கண்ணுக்கு தெரியாது. ஓகேங்களா? எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுங்க? ஆதாம்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. அவர் பண்ணது யாருக்காவது தெரிஞ்சுதுங்களா?
தெரியல, கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அப்போ ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் காத்தோட காத்தா என்ன ஆயிட்டு இருக்குங்க, கலந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், அந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். டேஸ்டாக இருக்குதுங்களா? பாவம் செய்யும் போது எப்படி இருக்கும், ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கரெக்டுங்களா? அதை யாராவது நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு யாராவது நம்ம இருக்கோமா, நான் பாவமே செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அதுவும் இல்லை. ஏன்னா அது பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். கரெக்டுங்களா? டேஸ்டாக இருக்கும். அதனால் நம்ம அதை பண்ணுவோம். அது ரொம்ப எடுத்துக்கிறோம் அந்த பாவத்தை. அப்போ என்ன ஆகும், அங்கே எப்படி ரொம்ப ஈஸ்ட் சாப்பிட்டா என்ன ஆகுமோ, உடம்புக்கு ஒத்துக்காதோ, அதே போல தான் ரொம்ப பாவம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம், தெரிஞ்சே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அது என்ன பண்ணிடும்னா நம்மளோட உடம்பு அது கண்டிப்பாக அங்கே கெடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். கடைசியாக என்னதுங்க, ஐடில். அப்போ பாவம் எப்போ வருதுங்க, ஆமாம், சும்மா இருக்கும் போது அது என்ன ஆயிடுதுங்க, லைட்டாக ஸ்டார்ட் ஆகுது, நம்மளுக்கே தெரியாது. அது போக 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 என்ன ஆகிடும், அது நல்லா பரவிடும். ஓகேங்களா? ஏன்னா சும்மா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எதையாவது யோசிச்சுட்டு இருப்போம், யாருக்காவது ஃபோன் பண்ணிட்டு இருப்போம், அவங்களையும் கெடுத்துட்டு இருப்போம். கரெக்டுங்களா? ஸோ ஐடியலாக இல்லாமல் நம்ம வந்துட்டு வேதத்தில் ஏதாவது படிச்சுக்கிட்டோ, இல்லை நம்ம சப்ஜெக்ட்ஸ் கேட்டுட்ருக்குறோம், இல்லை வால்யூம்ஸ் ரீப்ரின்ஸ் ஏதாவது ஒரு விஷயம் தேவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கை நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னா என்ன ஆகுங்க, இந்த ஒரு பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்காது. ஓகேங்களா? ஆனால் நம்ம சும்மாவே இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகிடும், கண்டிப்பாக சாத்தான் அதை என்ன பண்ணிடுவான்னா யூஸ் பண்ணிக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கு தான் சொல்லுவாங்க என்னென்ன, ஐடியல் மைண்ட் இஸ் ஏ டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அப்படின்னா இந்த ஒரு புளிப்பு எப்போ நம்மளுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, எப்போ ஒருத்தவங்க ஐடியலாக இருக்கிறாங்களோ அப்போ அது என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், லைட்டாக உள்ளே வரும். போக 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 அது உப்பி போய் நம்மளுடைய முழு உடம்பையுமே அது என்ன பண்ணிடும், ஆமாம், கெடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து ஒரு பிரதர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார், ஏன் திடீர்னு சில பிரதர்ஸோ இல்லை சிஸ்டர்ஸோ திடீர்னு நம்மளை பார்த்தா ரொம்ப கோவப்படுவாங்க, திடீர்னு நம்மள்ட்ட சரியாக பேச மாட்டாங்க, மூஞ்சி திருப்பிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்படின்னா அவங்க என்ன ஸ்டேஜில் இருக்கிறாங்க, ஆமாம், உப்பி போன ஸ்டேஜில் இருக்கிறாங்க. என்னென்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும், ஒரு ஏதாவது ஒரு மனஸ்தாபம் ஆயிருக்கலாம், அது சின்னதாக என்ன ஆயிருக்கும், உருவாயிருக்கும். அது போக 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 என்ன ஆயிருக்கும் அப்படின்னா வளர்ந்து என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்மளை எதிரில் பார்க்கும் போது என்ன பண்ணுவாங்க, பேச மாட்டாங்க, இல்லைன்னா பழக மாட்டாங்க, இல்லைன்னா திட்டிடுவாங்க. ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா உள்ள ரொம்ப நாளைக்கு முன்னாடி, ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்கும், லைட்டாக ஸ்டார்ட் ஆகிறது. போக போக என்ன ஆகிடுது அப்படின்னா இந்த ஒரு புளிப்பு, இந்த ஒரு பாவம் நம்மளுக்குள்ள அது வளர்ந்துக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதான் சொல்கிறேன், இதை நம்ம வந்து வளர விட்டுட்டோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே அதை தடுக்காமல் நம்ம இதை வளர விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாவு போல தான் நம்மளும் ஆகிடுவோமா. என்ன ஆகிடும், ரொம்ப அது யூஸ் பண்ண முடியுங்களா இந்த மாவை, நல்லா ஒரு 3 நாள் அரைச்சி வச்சுக்கிறோம், ஒரு 2-3 நாள் 3-4 நாள் ஆகிடுது. இந்த ஒரு தோசை மாவை எடுத்து யூஸ் பண்ண முடியுங்களா, யூஸ் பண்ண முடியாது. அது என்ன தான் பண்ண முடியும், தூக்கி கீழே தான் கொட்டணும். அதே போல தான் ஆரம்பத்திலேயே நம்ம அந்த ஒரு புளிப்பை நம்ம ஸ்டாப் பண்ணல அப்படின்னா, சின்னதாக இருக்கும் போதே அதை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா அது வளர்ந்து வளர்ந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். தேவனால் என்ன பண்ண முடியாதான், அதை எடுத்து யூஸ் பண்ண முடியாதான் அந்த ஒரு பொருளை. புரியுதுங்களா? ஸோ ஆரம்பத்திலே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த ஒரு புளிப்பு எந்த விஷயமா இருந்தாலுமே ஆரம்பத்திலே கட் பண்ணிட்டா பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான், இப்போ யாரையாவது ஒரு சகோதரனையோ ஒரு சகோதரியோ பார்த்து பொறாமப்படுறோமா, அப்போ அந்த பொறாமை அப்படின்ற ஒரு விஷயம் இம்மீடியட்டாலாம் வராது. என்ன ஆகுங்க, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே அது லைட்டாக நம்மளுக்கே தெரியாது உள்ளே உருவாக ஆரம்பிச்சிருக்கோம். அதை பார்த்து பார்த்து கடைசியாக என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த பொறாமை அப்படின்ற ஒரு கேரக்டரு ஒரு நாள் வெளியே வந்து நிற்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறாரு என்ன அப்படின்னா ஆரம்பத்திலேயே இந்த ஒரு விஷயத்த கட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுதான் இஸ்ரேல் மக்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பலிகளில், ஓகேங்களா, அவங்களுடைய பலிகளில், ஏன்னா நிறைய பலிலாம் செலுத்திட்டு இருந்தாங்க, அவங்களுடைய பலிகளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புளிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தோடு அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா எப்பயுமே பலியிடவே மாட்டாங்க. ஓகேங்களா?
அதே தான் ஆவிக்குரிய இஸ்ரேலர் ஆகிய நம்மளுக்கும் அதே தான். நம்மளும் நிறைய பலியிடுறோம், கரெக்டுங்களா? நிறைய வேலை செய்கிறோம் தேவனுக்குன்னு, நிறைய என்ன பண்ணுறோங்க, பிரயாசப்படுறோம், சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த சாக்ரிஃபைஸில் புளிப்பு இருந்தது அப்படின்னா தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க, அதை அங்கீகரிக்க மாட்டார். ஏன்னா வசனம் வாசிச்சலாம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். லேவியராகமம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் கர்த்தருக்கு செலுத்தும் எந்த போஜன பலியும் புளித்த மாவினால் செய்யப்படாதிருப்பதாக. புளித்த மாவு உள்ளதொன்றையும் தேனுள்ளதொன்றையும் கர்த்தருக்கு தகன பலியாக தகனிக்க வேண்டாம். அப்படின்னா இது இஸ்ரேல் மக்களுக்கு அவங்க பலி கொடுக்கும் போது என்ன சேர்க்கக்கூடாதுன்னா, அதில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா புளிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு பார்க்கும்போது நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், அனுதினமும் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம், அந்த சாக்ரிஃபைஸில் எது இருந்துடக்கூடாதுன்னா பாவம், ஏதோ ஒரு தப்பான ஒரு நோக்கமோ என்ன பண்ணக்கூடாதுங்க, அந்த ஒரு விஷயத்தில் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா தேவன் அந்த ஒரு பலியை என்ன பண்ண மாட்டாருங்க, அங்கீகரிக்கவே மாட்டார். எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளோ தான் சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் சரி, எவ்வளோ தான் நம்ம தேவனுக்காக ரிஸ்க் எடுத்து ஓடினாலும் சரி, நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்தாலும் சரி, தேவன் அதை என்ன பண்ண மாட்டாருங்க, அங்கீகரிக்கவே மாட்டார். ஏன்னா நம்மளுடைய நோக்கம் எப்படி இருக்குங்க, புளிப்பாக இருந்தது அப்படின்னா தேவன் அதை என்ன பண்ண மாட்டார்னா அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஓகேங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறார், இந்த ஒரு மெமோரியலில் நம்ம கை வைக்கும் போது இந்த ஒரு புளிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணக்கூடாதுங்க, அங்கே டோட்டலாக அங்கே இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். அதில் தான் சொல்லும் போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, மெமோரியல் அன்னைக்கு சாயந்தரம் என்ன பண்ணுவாங்க, 6 மணிக்கு மேலே அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், பானம் பண்ணுவோம்ல. அதில் அந்த ஒரு ப்ராசஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்போ நம்ம அந்த ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் செஞ்சு வைப்போம், காலையிலேயே செஞ்சுருவோமா? ஏன் காலையிலேயே நம்ம செய்யலை? சாயந்தரத்துக்குள்ளே என்ன ஆகிடுங்க, புளிச்சிடும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா அந்த ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், நம்ம செய்ய மாட்டோம். கரெக்டாக ஒரு 1 hour 2 hours முன்னாடி தான் என்ன பண்ணுவோம், 4-5 மணிக்கு தான் என்ன பண்ணுவோம்னா அந்த ஒரு ப்ராசஸையே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஏன்னா அது புளிச்சிடக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுவோம். அன்னைக்கு அவ்வளோ பரிசுத்தமாக நம்ம பண்ணுவோம், கரெக்டுங்களா? ரொம்ப அதான் ரொம்ப கான்ஷியஸாக, ரொம்ப உணர்வுபூர்வமாக, ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம என்ன பண்ணுவோமா அந்த ஒரு ப்ராசஸை பண்ணுவோமா. ஏன்னா அந்த ஒரு ரசத்துலேயோ இல்லை அந்த ஒரு அப்பத்துலேயோ என்ன வந்துடக்கூடாதுங்க, லைட்டாக புளிப்பு கூட வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போமா, கான்ஷியஸாக இருப்போமா. அதுக்கு வாங்குகிற மெட்டீரியல்ஸ்லாம் கூட எப்படி வாங்குவோங்க, ரொம்ப ஹைஃபையாக எவ்வளோ நம்மளால் முடியுதோ பரிசுத்தமாக வாங்கி செலவு பண்ண முடியுதோ செலவு பண்ணி அந்த ஒரு ப்ராசஸ் எல்லாம் பண்ணுவோம். இவ்வளோத்தையும் பண்ணி நம்ம அதை சாப்பிட்றோமே சபையாகுவோமான்னு கேட்குறாரு. அவ்வளோ கான்ஷியஸாக இருக்கிறோம்ல, அவ்வளோ ஜாக்கிரதையாக எல்லாம் பண்ணுறோம்ல, சபையாகிறோமா? புளிப்பு இல்லாமல் தானே சாப்பிட்றோம். அப்படின்னா அது தேவை தான், ஆனால் அதோட எது ரொம்ப தேவை, அப்பத்துலேயும் திராட்சை ரசத்துலையும் புளிப்பு இருக்கக்கூடாது, அது கரெக்டு தான். அதுக்கே லிட்ரலாக நம்ம இங்கே பண்ணுறதுக்கே அவ்வளோ நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமே. ஆனால் நம்மளுக்குள்ளே என்ன வச்சுட்ருக்குறோம், ஆமாம் அப்போ செய்யும் போதும் அதை சுமந்துக்கிட்டே போகிறோம், ஒரு புளிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு சகோதரனை பார்க்குறோம், சகோதரியை பார்க்குறோம், அந்த நேரத்தில் கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம், சரியா பேசலை, இல்லை ஒரு மனஸ்தாபம் இருக்குது, ஏதோ ஒன்று நம்ம சுமந்துக்கிட்டே அங்கே இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதோட ஜாஸ்தியாக எந்த ப்ராசஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற இந்த ஒரு புளிப்பை என்ன பண்ணணும், அங்கே வெளியே எடுத்து போடுறதுக்கு ரொம்ப அங்கே முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கு தான் நம்மளுடைய மைண்டை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அங்கே பரிசுத்தம் ஆக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறார். இப்படி சொல்லிட்டு தான் என்ன சொல்கிறாருன்னா, சில புளிப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க சொல்கிறார். படிச்சிடலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து
நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. ஓகேங்களா, சில புளிப்பெல்லாம் எடுத்து போட்டுட்டு அங்கே என்ன வந்து நம்மளுடைய பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ யாருங்க அந்த ஒரு பஸ்கா ஆடு? நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அங்கே நிழலில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பஸ்கா ஆடு அங்கே வெட்டின உடனேயே எது ஸ்டார்ட் ஆகிடுதுங்க? இமீடியட்டாக 3 மணிக்கு வெட்டுறாங்க பஸ்கா ஆடை, ஒரு 3 மணி நேரத்தில் என்ன ஆகிடுங்க? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை அங்கே ஸ்டார்ட் ஆகிடுது. ரொம்ப சீக்கிரம் அங்கே என்ன ஆகிடுதுன்னா ஸ்டார்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இது நிழலில். இப்போ நிஜத்தில் என்னங்க? நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருங்க? பஸ்கா ஆடாங்க பலி இட்டுட்டாரு. ஓகேங்களா, அவரை பலியாக கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ இந்த ஒரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நம்மளுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆச்சுங்க? ஆமாம், 2000 வருஷமா என்ன ஆயிட்டு இருக்குங்க இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. இது போயிட்டே இருக்கு. அவங்க எத்தனை நாள் கொண்டாடினாங்க இந்த பண்டிகையை? 7 நாள் கொண்டாடினாங்க. 15ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் 7 நாளைக்கு அவங்க கொண்டாடினாங்க. அதே போல் இந்த 2000 வருஷமாக 7 சபை காலங்களும் ஓகேங்களா இந்த ஒரு புளிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் யார்கிட்ட இருக்கக்கூடாது? ஆமாம், சபை அங்கங்களில் இருக்கக்கூடாது. யார்கிட்ட இல்லையோ அவங்க என்ன ஆகிடுவாங்க? ஆமாம், அவங்க சபை ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு புளிப்பு இல்லாத அளவுக்கு இந்த ஒரு 7 காலமும் நம்ம பார்த்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பண்டிகையில் முதல் நாளும் 7ஆம் நாளும் ரொம்ப முக்கியம், ஒரு ஸ்பெஷல். ஓகேங்களா, அதே போல தான் இப்போ நம்ம எந்த நாளில் இருக்கிறோம்? எந்த காலப்பகுதியில் இருக்கோம்? 7th சர்ச் பீரியடில் இருக்கோம். கரெக்டுங்களா? 7வது காலப்பகுதியில் இருக்கோம். இப்போ இதுவும் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாட்களில் இருக்கிறோம். ஏன்னா ரொம்ப சீக்கிரத்தில் என்ன ஆக போகுதுங்க? முடிகிற காலத்தில் இருக்குது. இந்த ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருக்கணும்னா அந்த ஒரு புளிப்பை நம்ம எந்த அளவுக்கு எடுத்து போடுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதை நம்ம எடுத்து போட்டுட்டு இந்த ஒரு மெமோரியலில் நம்ம கை வைக்கிறோம் அப்படின்னா என்ன ஆகுங்க? அது பிரயோஜனமாக இருக்கும். இல்லை அவங்கள போல கொஞ்சம் கேஷுவலாக, இப்போ இஸ்ரேல் மக்களில் படித்தோம்ல ஒரு வசனம், யாராவது ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கேஷுவலாக இருந்துட்டாங்க, புளிப்பை பார்த்துட்டும் விட்டுட்டாங்க, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துருந்தாரு? ஆமாம், அறுப்புண்டு போவான். இப்போ நம்மளுக்கு வந்துடுவோம். நம்ம என்ன பண்ணுறோம்? தெரிஞ்சே அந்த ஒரு புளிப்பை நம்மள்ட்ட வந்து எடுத்து போடாமல் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தண்டனை? இறந்துருவோமா? அப்படின்னா இந்நேரம் எத்தனை மெமோரியல் நம்ம அனுசரிச்சிருக்கிறோம். அப்போனா நம்மளாம் என்ன ஆயிருக்கணும்? ஆமாம், அப்படின்னா அப்படி கிடையாது. ஸ்பிரிச்சுவல் டெத்தை குறித்து அங்கே பிரதர் வந்து என்ன பண்ணுறாருன்னு அங்கே சொல்கிறார். அதுதான் சொல்கிறாரு, அதுக்குன்னு அவங்க சத்தியத்தை விட்டே போயிடுவாங்கன்னா சத்தியத்தை விட்டுலாம் போக மாட்டாங்களாம், உள்ளதான் இருப்பாங்களாம். எக்லீஷியாஸ்க்கு வாரம் வாரம் வந்துட்டு இருப்பாங்களாம், சப்ஜெக்ட்ஸ் நிறையா கேட்பாங்களாம், பைபிள் படிப்பாங்களாம், மன்னா படிப்பாங்களாம், எல்லாத்தையும் கொடுக்குறாரு. ஓகேங்களா, எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்களாம். ஆனால் உள்ள என்ன இருந்துக்கிட்டே இருக்கும்? புளிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு கேஸ் ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அங்கே இறந்து போயிடும். வந்துட்டு தான் இருப்பாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் தேவன் என்ன பண்ணியிருப்பாராம்? இந்த ஒரு காலிங்லேருந்து என்ன பண்ணியிருப்பாராம்? ரிமூவ் பண்ணியிருப்பாராம். நம்மளுக்கே தெரியாதான். நம்ம பாட்டு என்ன பண்ணிகிட்டே இருப்போம்? வந்துக்கிட்டே இருப்போம், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்போம், சப்ஜெக்ட்ஸ் கேட்டுகிட்டே இருப்போம், பைபிள் படிச்சுக்கிட்டே இருப்போம், எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் உள்ளே என்ன வச்சுக்கிட்டே இருக்கிறோம்? புளிப்பை வச்சுக்கிட்டே தானே இதெல்லாம் பண்ணுறோம். அப்படி பண்ணும் போது அவர் என்ன பண்ணிடுவார்னா நம்மளுக்கே தெரியாமல் அதை என்ன பண்ணிடுவாருன்னா தூக்கிடுவாராம். இந்த ஒரு அழைப்புலேருந்தே நம்மளை என்ன பண்ணிடுவாருன்னா அங்கே ரிமூவ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளிக்குமாம் என்று அறியீர்களா? அப்படின்னா கொஞ்சம் புளிப்பு நம்மள்கிட்ட இருந்ததுன்னா என்ன ஆகிடும்னு பார்த்தோம்? அது நம்மளுடைய ஒட்டுமொத்த சரீரத்தையுமே அது என்ன பண்ணிடும்னா அங்கே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கு தான் நம்மள்கிட்ட டெய்லி செக் பண்ணணுமா. சின்னதாக ஏதாவது புளிப்பு இருக்கா இருந்ததுன்னா என்ன பண்ணிக்கணும்? மெமோரியல் வந்துருச்சு அதனால் அப்படிலாம் கிடையாது. அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும்? அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும். 365 நாளும் அந்த ப்ராசஸ்லேயே நம்ம இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் ஒருத்தர் இருந்தாராம் பழைய ஏற்பாட்டில். யாரை கோட் பண்ணுறாரு அப்படின்னா நம்மளுடைய தாவீது ராஜா. ஓகேங்களா, அவர் என்ன பண்ணுவாராம்? அவர் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் டெய்லியும். அவரோட ப்ரேயரை படிக்கலாம் பாருங்க. 139ஆம் சங்கீதம் 23 மற்றும் 24ஆம் வசனம். சங்கீதம் 139, 23 மற்றும் 24.
தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். 24ஆம் வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அப்படின்னா என்ன ப்ரேயர் பண்றாருங்க தாவீது ராஜா? என்னை ஆராய்ந்து பாருங்க, தேவன்கிட்ட கேட்கிறார். என்ன பண்ணுங்க? தேவனே, நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க, என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து பாருங்க, என் சிந்தனைகளை ஆராய்ந்து பாருங்க. நம்மளுடைய சிந்தனைகள்லாம் ஆராய்ஞ்சு பார்த்தாருன்னா தேவன் என்ன ஆகும்? ஆனா அங்க அவ்வளோ இதுவா சொல்றாரு தாவீது. கரெக்டுங்களா? என்னுடைய சிந்தனைகளை என்ன பண்ணுங்க? ஆராய்ஞ்சு பாருங்க. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ? தேவனே, உங்களை கஷ்டப்படுத்துற அளவுக்கு, உங்களை வேதனைப்படுத்துற அளவுக்கு ஏதாவது ஒரு புளிப்பு என்கிட்ட இருந்ததுன்னா அதை என்ன பண்ணுங்க? நித்திய வழியிலே என்னை நடத்தும். அதை இமீடியட்டா என்ன பண்ணிடுங்க? என்னை விட்டு நீக்கிடுங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அங்க ஒரு பிரேயர் அங்க பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க இன்னொரு வசனம் கூட. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10ஆம் வசனம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 9 முதல் 10ஆம் வசனம் வரை. எல்லாவற்றிலும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? 10ஆம் வசனம். கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலனுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதறிகிறவருமாய் இருக்கிறேன். அப்படின்னா தேவன் தான் நம்மளை என்ன பண்றாருன்னா ஆராய்ந்து பார்க்கிறவரா இருக்கிறாரு. அதுக்குதான் சொல்றாரு என்னன்னா, ஆரம்பத்திலேயே ஒரு புளிப்பு நம்மள்கிட்ட வரும்போதே, சின்னதா ஒரு விஷயம் நம்மளுக்குள்ள வரும்போதே நம்ம என்ன போயிடணுமா? டக்குன்னு தேவன்கிட்ட போயிடணுமா? தேவன்கிட்ட போயிட்டு நம்மளோட இருதயத்தை முழுசா என்ன பண்ணிடணுமா? தேவன்கிட்ட கொடுத்துடணும். அவர் அதை கிளீன் பண்ணுவார். அவர் கிளீன் பண்ணால் எப்படி பண்ணுவாருங்க? 100% கிளீனாக இருக்கும். நம்மளே கிளீன் பண்ணால், ஆமாம் அதான் சார், பிட்ஸ் அண்ட் பீசஸ். நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்ணி கிளீன் பண்ணாலும் என்ன இருக்குங்க? யாராவது ஒருத்தர் என்ன ஆகும்? இவரை பிடிக்கல, அவர் மனஸ்தாபமாக இருக்கு, இவர் இந்த மாதிரி செஞ்ச ஏதாவது ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம்? உள்ள அங்கங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸ் இருக்கும். ஆனால் அதனால என்ன பண்ணிடுங்க? தேவன்கிட்ட போய் உங்களோட இருதயத்தை கொடுத்துருங்க. அவர் பக்காவாக என்ன பண்ணிடுவாருங்க? உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு மனத்தாழ்மையை நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 விதமான புளிப்பு நம்மளுடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அதை குறித்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? என்னென்ன புளிப்பு அப்படின்னா, பரிசேயரின் புளித்த மாவு, சதிசேயரின் புளித்த மாவு, ஏரோதோடைய புளித்த மாவு, பழைய புளித்த மாவு, அப்புறம் துர்குணம் பொல்லாப்பு என்ற புளித்த மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பழைய அந்த ஒரு புளித்த மாவை குறித்து நம்மளுடைய கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா இஸ்ரேல் மக்கள்கிட்ட அங்கே ஒரு எச்சரிப்பை கொடுத்துருக்கிறார். ஸோ அதே தான் நம்மளுக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களுக்கு. ஸோ இந்த ஒரு 5 விஷயமும் இருக்கா? மெமோரியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இது பரிசேயரின் புளித்த மாவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதை யார்கிட்ட சொன்னார் அப்படின்னா அவருடைய ஷீஷர்கள்ட்ட. ஓகேங்களா? இப்போ நம்ம யாருங்க அந்த இடத்துல? ஷீஷர்களாக அங்கே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 1 வசனம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அத்தருணத்திலே அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி, நீங்கள் மாயமாகிய பரிசேயருடைய புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெரிய க்ரௌட் என்ன ஆகுதுங்க? அங்கே வருது. கரெக்டுங்களா? அநேக ஜனங்கள் மிதிக்கத்தக்கதாக இருக்குது. ஒரு பெரிய கும்பல் அங்கே இருந்துட்டு இருக்கு. அந்த இடத்துலேருந்து சொல்கிறார். யார்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா, அங்கே யாரெல்லாம் இருந்திருப்பா? பரிசேயர், சதிசேயர், எல்லா மக்களும் அங்கே இருந்திருப்பாங்க. அங்கே திடீர்னுட்டு யார்கிட்ட சொல்கிறார் அப்படின்னா, முதலாவது அவருடைய சீஷர்களை நோக்கி அவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்கிறார். நீங்கள் பரிசேயனுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்க சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? மாயமாகிய அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆட் பண்றாரு. மாயமாகிய பரிசேயனுடைய புளித்த மாவுக்கு நீங்க எப்படி இருங்க? அங்க எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கு இந்த ஒரு அட்வைஸை கொடுக்குறாருன்னா அவருடைய சீஷர்களுக்கு அங்க அட்வைஸை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அப்படின்னா மாயமாகிய அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா மாயம்னா என்ன? அதோடைய லிட்ரலான மீனிங் என்ன? உண்மைத்தன்மை இல்லாத ஒரு நிலைமை. ஓகேங்களா? ஒருத்தர் எப்படி இருப்பாருங்க?
உண்மையா இருக்க மாட்டார். கரெக்டுங்களா? அடுத்தது என்ன சொல்றாருன்னா நடிப்பாங்க. ஓகேங்களா? எப்படி இருப்பாங்க? உண்மையா இருக்க மாட்டாங்க, நடிப்பாங்க. அப்புறம் வேஷம் போடுதல். அவங்க என்ன பண்ணுவாங்க? வேஷம் போடுவாங்க. அப்ப மாயம் பண்றாங்க அப்படின்னா உண்மையா இருக்க மாட்டாங்க, நடிப்பாங்க, வேஷம் போடுவாங்க. இதுதான் யார் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா பரிசேயர்கள் அப்ப அங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். இங்கிலீஷ்ல அழகா வருது, ஹைடிங் தி ஒரிஜினாலிட்டி. அவங்களுடைய உண்மைத்தன்மையை என்ன பண்ணுவாங்கன்னா ஹைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அவர் ஒருத்தரை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன ஆகாதுங்க, வெளியே தெரியாது. அப்படிதான் பரிசேயரை பார்க்கும்போது அங்கே யாருக்குமே தெரியல. அவங்கள்ட்ட போய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அங்கே விழுந்துட்டு இருந்தாங்க. கரெக்டுங்களா? அதுக்கு தான் இன்னொரு வார்த்தை இருக்கு, என்னன்னா ஹிப்போக்ரிட். ஓகேங்களா? இதை அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பரிசேயர்கள் அங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் அவங்களுடைய டிசைபிள்ஸுக்கு என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி மாயமாக இருக்கிற பரிசேயரோட நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அந்த ஒரு புளித்த மாவுக்கு நீங்கள் ஒத்து போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறார். அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரிஜினலான கேரக்டர் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வெளியே காட்ட மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் சொல்கிறார், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் கூட இருக்கும், என்னன்னா அவங்க தர்மம் பண்ண போது என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் பார்க்குற மாதிரி தர்மம் செய்வாங்க. ஸோ அதில் கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு மாயமாலம் அங்கே இருக்கும். அவங்க உபவாசம் இருக்கிறாங்களா, அதை என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் காணும்படி என்ன பண்ணுவாங்க, அதை அங்கே செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணுற எல்லா விஷயமே காணிக்க கொடுக்குற மாதிரி இருக்கும், உபவாசம் இருக்கிற மாதிரி இருக்கும், தேவனுக்கு பிரியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க எல்லாமே எதுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்னா மற்றவங்களுக்காக, மற்றவங்க பார்க்கணுன்றதுக்காக அங்கே தேவனுடைய வேலையை என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அங்கே செஞ்சுட்டு இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்கிறார், அவங்க நடிக்கிறாங்க, மாயமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரை ஹைட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க. இப்போ நம்மள்கிட்ட வரலாம். இப்போ இந்த ஒரு நடிப்பு அப்படின்னு சொல்லும் போது நம்ம அந்த மாதிரி இருக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், எக்லீஷியாவுக்கு வரும்போது என்ன போட்டுக்கோன்னு சொல்கிறாருன்னா எக்லீஷியாவுக்குன்னு ஒரு மாஸ்க் வச்சுருப்போம். கரெக்டுங்களா? அந்த ஒரு மாஸ்கை எடுத்து போட்டுக்கிட்டு தான் வீட்டிலேருந்தே கிளம்புவோம். கரெக்டுங்களா? அப்படின்னா நம்மளோட ஒரிஜினல் கேரக்டரை என்ன பண்ணிவிடுவோம், அங்கே மறைக்க ஆரம்பிச்சிடுவோம். எப்போ? எக்லீஷியாவுக்கு வரும்போது. ஓகேங்களா? அப்படின்னா நம்ம ஒரிஜினல் கேரக்டர் என்ன ஆகிடக்கூடாது, எக்லீஷியாவில் இருக்க யாருக்கும் அது தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுக்குவோமா. அதுக்கு தான் அந்த ஹிப்போக்ரிசின்னு பார்த்தோம்ல, போலித்தனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்களாம், ஒன் ஹூ இஸ் ஆல்வேஸ் பிளே ஆக்டிங், நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. தே ஆர் நெவர் ஜென்யூன். ஓகேங்களா? ஜென்யூனாக அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க, போய் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ உண்மையாக இருக்க மாட்டாங்க, ஜென்யூனாக இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சின்சியராக இருக்க மாட்டாங்க, இன்சின்சியராக இருப்பாங்க. ஓகேங்களா? நேர்மையற்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஒரு நேர்மையான ஒரு குணம் அவங்கள்ட்ட இருக்காது. யார்கிட்டனா அந்த மாயம் பண்ணுறவங்கள்ட்ட, ஹிப்போக்ரிசிட்ட. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவங்க நடிக்கிறதுக்கு சொல்லிலாம் கொடுக்க வேணாமா, உள்ளே என்ன இருக்கும், அது ஊறி இருக்கும். ஓகேங்களா? நடிக்கணும் அப்படின்னே கிடையாது. அந்த மாயமாலம் பண்ணுறவங்க எப்பயுமே அதை என்ன பண்ணுவாங்க, உள்ளே பில்டுன்னா வச்சுட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா அங்கே வந்தோன்னே அப்படி எடுத்து விட்டுருவாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம், அவங்கள பர்ஃபெக்ட் மாதிரி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் தான் எப்படி பரிசேயர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, நான் தான் கரெக்டு, எல்லாரும் என்கிட்ட தான் வரணும், நான் சொல்கிறத தான் கேட்கணும்ட்டு எப்படி அங்கே இருந்தாங்களோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்களோ அவங்கள பர்ஃபெக்டாக அங்கே காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இது எல்லாமே யாருடைய குணாதிசயம் அப்படின்னா நம்மளுடைய பழைய மனுஷனுடைய குணாதிசயம். கரெக்டுங்களா? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறார். என்ன அப்படின்னா இந்த மாஸ்க் மாத்துறாங்கல்ல, அது பார்த்தீங்கன்னா எக்லீஷியாவுக்கு வரும்போது நம்ம பார்த்தோம் ஒரு மாஸ்க்கு, ஆஃபீஸ்க்கு போகும்போது ஆமாம் வேற ஒரு மாஸ்க் போட்டுக்குவாங்க. ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அப்போ சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்கள என்ன பண்ணிக்குவாங்கன்னா அங்கே மாற்றிக்குவாங்களாம். எக்லீஷியா வரும்போது மட்டும் ஒரு ஒயிட் மாஸ்க் போட்டுக்குவாங்களாம். ரொம்ப பரிசுத்தமாக என்ன பண்ணுவாங்க பார்க்கும் போது. ஆமாம், அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்களாம், இந்த ஒரு விஷயத்தை அங்கே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துக்கு தகுந்தாப்புல அந்த ஒரு மாஸ்க் என்ன பண்ணுவாங்களாம் அங்கே மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அதை பண்ணுறாங்க அப்படின்னா மற்றவங்க பார்க்கும் போது, முக்கியமாக எக்லீஷியாவில் நம்ம மற்றவங்க பார்க்கும் போது யார் தெரியணும்னு பார்ப்போம். ஒருத்தரை பார்த்தா
ஆமாம், கிறிஸ்து தெரியணும், அதுக்காக அந்த மாஸ்கை போட்டுக்கிறாங்களாம். புரியுதுங்களா? அப்போ அந்த ஒரிஜினல் கேரக்டரை மறைச்சிட்டு இயேசு கிறிஸ்துவை போல அவங்க என்ன பண்ணிக்குவாங்களாம், அங்கே காட்டுறதுக்காக மற்ற சகோதர சகோதரிகள்கிட்ட அப்படி காட்டுறதுக்காக என்ன பண்ணிடுவாங்களாம், அந்த ஒரு மாஸ்க் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போட்டுக்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. அதுதான் சொல்ற, ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டிகிட்ட என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களோட ஒரிஜினல் கேரக்டரை மறைக்கவே கூடாதான். அவங்க எவ்வளோ ஓப்பனாக இருக்கணுமோ அவ்வளோ ஓப்பனாக அங்கே இருக்கணுமா. அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை, இந்த மாஸ்க் போடுற விஷயத்தை என்ன பண்ணணும்னா தூக்கி போடுங்க, ரூல் அவுட் பண்ணுங்க அப்படின்றார். அதுவும் முக்கியமாக தேவனுடைய வேலையை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ மாஸ்க் போட்டுட்டு பண்ணக்கூடாது. சேர் எடுத்து போடுறோம் ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா, அவர் பார்க்குறாங்க, இவங்க பார்க்குறாங்க, மற்றவங்களுக்காக நம்ம மாஸ்க் போட்டுட்டு என்ன பண்ணக்கூடாதுங்க, தேவனுடைய வேலையை அங்கே செய்யக்கூடாது. புரியுதுங்களா? செல்ஃப் சாக்ரிஃபைஸ், தேவனுக்குன்னு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அங்கே வந்து ஊழியம் செய்யணுமோ ஒழிய தேவனுக்கு, மற்றவங்களுக்காக அந்த ஒரு மாஸ்கை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதான், இந்த ஒரு விஷயத்த அங்கே பண்ணவே கூடாது. எந்த வேலையாக இருந்தாலும், நம்ம சேருன்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், எந்த வேலையாக இருந்தாலுமே அது சப்ஜெக்ட் பேசுகிறதா இருந்தாலும் சரி, மற்றவங்களுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதை பண்ணிடக்கூடாது. நம்மளாம் என்ன பண்ணணும்னா அந்த ஒரு விஷயத்தை அங்கே செல்ஃப் சாக்ரிஃபைஸாக அங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதில் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறார், என்னென்னா இடத்துக்கு இடத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, மாஸ்க் போடுவாங்கல்ல, அதேமாரி சிச்சுவேஷனுக்கு சிச்சுவேஷன் மாஸ்க் போடுவாங்களாம். ஒரு பிரதர்கிட்ட இப்படி பேசிட்டு இப்படி திரும்பி இன்னொரு பிரதரை பார்க்கும் போது அவங்க ஃபேஸ் என்ன ஆகிடும், ஆமாம் இங்கே ஒரு மாஸ்க்கு, இப்படி திரும்பணும்னு என்ன ஆகிடும் இன்னொரு மாஸ்க்கு. புரியுதுங்களா? சிச்சுவேஷனுக்கு சிச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்களாம், அங்கே மாஸ்க் போட்டுகிட்டே இருப்பாங்க. இது டோட்டலாக ஒரு புது சிருஷ்டிகிட்ட சுத்தமாக இருக்கவே கூடாத ஒரு குணாதிசயம் அப்படின்னு சொல்கிறேன். எந்த அளவுக்கு நம்மளால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியுதோ, அதான் சார் டிரான்ஸ்பரன்சி டு ஏ கிரேட் எக்ஸ்டெண்ட், எந்த அளவுக்கு நம்மளால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியுதோ அந்த அளவுக்கு ஒரு புது சிருஷ்டி இன்னொரு புது சிருஷ்டிகிட்ட எப்படி இருக்கணுமா, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். அதான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சின்சியராக நம்ம என்ன பண்ணணுமா இந்த ஒரு ஊழியத்தை அங்கே செய்யணும். இப்போ புரியுதுங்களா ஏன் வந்து இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னார்னு, இந்த மாயமான பரிசேயர்கிட்ட அவங்களோட புளித்த மாவோட என்ன பண்ணாதீங்க, சேராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொன்னார். ஓகேங்களா? படிச்சிடலாம் பாருங்க, லூக்கா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்ரோஜமான ஊழியக்காரர் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்றார். அப்பதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்கள் யாருங்க, அப்பிரயோஜனமான ஊழியக்காரர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம எல்லாருக்குமே என்ன ஆகணுங்க, அங்கே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு சத்தியம் கிடைச்சதே எதுங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸ். வெளியில் இருக்கிறாங்க, தேவன் யாருன்னே தெரியாமல் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க, கரெக்டுங்களா? ஆனால் நம்மளை அழைச்சி, இந்த ஒரு அழைப்பு வந்ததே மிகப்பெரிய கிரேஸு. இந்தமாரி ஒரு ஃபெலோஷிப்பை கொடுத்தது, இந்த ஒரு சத்தியத்தை கொடுத்தது எல்லாமே என்னங்க, மிகப்பெரிய ஒரு கிரேஸ். இல்லைன்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம் நினச்சி பாருங்கள், சத்தியத்தில் வரலன்னா என்ன பண்ணிட்டு இருப்போம், சத்தியம் கேட்டுட்டு இருக்க வாய்ப்பு இருக்குங்களா? யாராவது ஏதாவது பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிட்டு இருப்போம், கேட்டுட்ருப்போம். அதில் அர்த்தம் இருக்கானா நம்மளுக்கே தெரியும், அதில் ஒன்றுமே இருக்காது, கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இருப்போம். ஆக்சுவலாக தேவன் யாருன்னு என்ன பண்ணியிருக்காதுங்க, அப்பா பேரே தெரியாதவர்களாக இருந்திருப்போம். அப்படின்னா இது எவ்வளோ பெரிய கிரேஸ் இது. அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டோம் அப்படின்னா நாங்கள் தான் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது, அந்த ஒரு மேன்மை பாராட்டக்கூடாது. அதுக்கு தான் சொல்கிறேன், இது தேவனுடைய ஈவு. ஃபுல் அண்ட் ஃபுல் என்னன்னா அவருடைய ஈவு. ஏதோ நம்ம உலகத்தில் ரொம்ப அருமையாக ஒரு கேரக்டரை காமிச்சிட்டு இருந்தோம், ரொம்ப கிரியை காமிச்சிட்டு இருந்தோம், அதனால் தேவன் வந்து நம்மளை இங்கே உள்ளே செலக்ட் பண்ணி வச்சுட்டாரானா கண்டிப்பாக கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிரேஸ். அதனால் நம்மளுக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு பெருமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடக்கூடாது. ஏன்னா இது யார்கிட்ட இருந்தது அப்படின்னா பரிசேயர்கள்ட்ட இருந்தது. அவங்க தான் யாருங்க, போதிப்பாங்க, எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும், நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறது, கேட்குறவங்க, நாங்கள் பேசுகிறவங்க அப்படின்ற ஒரு வழக்கம் இருந்தது, அந்த ஒரு பெருமை இருந்தது. இப்போ கூட நம்ம ரிலேஷன்ஸை பார்த்தா அப்படி யோசிக்கிறோமா, அவங்களுக்கு என்ன தெரியாது, ஆமாம் பாபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்டில் வருதுங்களா? அப்படின்னா என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு அந்த ஒரு பெருமை இருக்குது. தேவன் என்னை மட்டும் செலக்ட் பண்ணிட்டார் பார்த்தீங்களா, என்னமோ நம்ம ஏதோ பெரிய கிரியை செஞ்சு நம்மளை தேவன் செலக்ட் பண்ண மாரி. அதான் சொல்ல, ஃபுல்லாகவே தேவனுடைய ஈவு, கிரேஸ் அது.
ஸோ மற்றவங்கள பார்க்கும்போது கூட நம்ம எப்படி தான் பார்க்கணும், தேவன் அவங்களுக்கு ஒரு கிருபை காலம் வச்சிருக்கிறாரு, அப்படி தான் நம்ம பார்க்கணுமோ ஒழிய 1000 வருட அரசாட்சியில் சத்தியத்தை கேட்பாங்க, தேவனை பற்றி அறிஞ்சுக்குவாங்க, அப்படி தான் நம்மளுடைய மைண்ட் இருக்கணுமோ ஒழிய அவங்கள தப்பாவோ இல்லை ஏளனமாவோ நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்கே பார்த்துடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. படிக்கலாம் தொடர்ந்து. 1 கொரிந்தியர் 1 26 27 வரைக்கும். 1 கொரிந்தியர் 1 26 முதல் 27 எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. 27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். சொல்றாரு, நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்க. நம்ம யாருங்க? பைத்தியக்காரர்கள். கரெக்டுங்களா? அப்படிதான் உலகத்துல சுத்திட்டு இருந்தோம். இப்பயும் நம்ம பைத்தியக்காரர்கள் தான். யார் மேலங்க? தேவன் மேல, கிறிஸ்து மேல, சத்தியத்தின் மேல, சகோதர சகோதரிகள் மேல என்ன பண்றோங்க? பைத்தியமா ஓடுறோமா அப்படின்னா இப்போவும் நம்ம யாரு அப்படின்னா பைத்தியக்காரர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓகேங்களா? அப்படின்னா எந்த ஒரு நேரத்திலுமே இந்த பரிசேயர்களுக்கு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மாயமாலம் பண்ணாங்க, பெருமை அப்படின்ற ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இந்த விஷயம் யார்கிட்ட இருக்கக்கூடாதுன்னா புது சிருஷ்டியாக இருக்கிற நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதுதான் ஃபஸ்ட்டு புளிப்பு. ஓகேங்களா? பரிசேயரின் புளித்த மாவு. அடுத்தது என்னன்னா சதுசேயரின் புளித்த மாவு. இவங்கள்ட்டையும் ஒரு விஷயம் இருந்தது, இதுவும் நம்மள்ட்ட என்ன பண்ணக்கூடாதுங்க, இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம். மத்தேயு 16 மத்தேயு 16 இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். அப்படின்னா இங்க 2 பேரையும் சொல்றாரு. நம்ம ஆல்ரெடி பரிசேயரை பார்த்துட்டோம், இப்ப சதுசேயரை குறித்து என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். தொடர்ந்து படிக்கலாம். 11 மற்றும் 12. மத்தேயு 16 11 முதல் 12 வரை. பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராதிருக்கிறது எப்படி என்றார். 12 அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். அப்படின்னா ஆரம்பத்துல சீஷர்கள் என்ன பண்ணாங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏதோ மாவை குறித்து இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறாருன்னு. அப்புறம் தான் சொன்னார் என்னங்க, அவங்களுடைய குணாதிசயத்தை குறித்து அங்கே பேசிட்டு இருக்கிறார். அப்படின்னா அவங்கள்ட்ட என்ன குணாதிசயம் இருந்ததுன்னா, அப்போஸ்தலர் 23 8 அப்போஸ்தலர் 23 8 எண்ணத்தினாலே என்றால் சதிசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தெய்வதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்கிறார்கள், பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்கிறார்கள். அப்படின்னா சதுசேயர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க? ஆமா, 2 விஷயம் இல்லைன்ட்டாங்க. உயிர்த்தெழுதல் இல்லை, தேவதூதர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லியிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அப்படின்னா இது எதை கம்பேர் பண்ணுறாருன்னா டாக்ட்ரினல் டிஃப்ரென்சஸ். ஓகேங்களா? அப்பயே என்ன பண்ணியிருக்குங்க, இருந்திருக்கு. 2 குரூப்பாக பிரிஞ்சுட்டாங்க. ஒருத்தர் இல்லை தேவதூதர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு இருக்காங்க. ஒருத்தர் உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதுவும் இந்த 7ஆம் கால சபையில ரொம்ப கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம இந்த ஒரு புளிப்பை எடுத்து வெளியே போட்டுறணும். என்னன்னா இந்த ஒரு டாக்ட்ரினல் டிஃப்ரென்சஸ் இப்பயும் இருக்குதுங்களா இந்த 7ஆம் கால சபையிலையும்? ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்டார்ட் ஆகலையா? 7ஆம் தூதன் யாருங்க? ரசல் பிரதரா? இல்லை, அவர்லாம் கிடையாது. எல்லாருமே 7ஆம் தூதர்கள். ஓகேங்களா? இந்த டாக்ட்ரினல் டிஃப்ரென்சஸ் என்ன ஆயிடுச்சுங்க, வந்துடுச்சு. கிறிஸ்தவர்கள் கூட இருக்கும். என்னன்னா ஒருத்தர் உயிர்த்தெழுதல் இருக்குன்னுவாங்க, இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ எலெக்ஷன் ஒருத்தர் பண்ணலான்னுவாங்க, ஒருத்தர் பண்ண வேணான்னுவாங்க. ஸோ இந்த மாதிரி டாக்ட்ரினல் டிஃப்ரென்சஸ் என்ன ஆச்சுங்க, இப்பயும் இந்த 7ஆம் கால சபையிலையும் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே இருந்துட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபால்ஸ் டாக்ட்ரின்ஸில் ஒவ்வொரு புது சிருஷ்டியும் என்ன பண்ணணும்னா ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம அதை படித்து நம்ம என்ன பண்ணணும்னா கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அதில் ஒரு காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாதான். எதில் அப்படின்னா சத்தியம்னு வந்துட்டா அதில் என்ன பண்ணக்கூடாதுங்க, காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. சரி பரவாயில்ல, நம்ம சகோதரன் தானே, விட்டு கொடுத்துடலாம், அங்கே வாய்ப்பே கிடையாது. நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டார்.
அதே மாதிரி எதோட காம்ப்ரமைஸ் இன்னொரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு விஷயத்தோடையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. சண்டே காலையில் 10 மணிக்கு தான் கரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க. சண்டே எக்லீஷியா நடக்குது. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் என்னைக்கு மட்டும்தான் நடக்குது? அன்னைக்கு காது குத்துனாதான். திருப்பி காது குத்துவாங்களா சொல்லுங்கள்? நியாயம் தானே? அப்போ காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா என்ன ஆகிடுங்க? ஆமாம், சதிசெய்கிற போல் நம்மளும் என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவோம்னா அந்த புளிப்பை உள்ளே எடுத்து போட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்படின்னா உலகத்தோடையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா இந்த ஒரு காம்ப்ரமைஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்வார் யோவான் 17:14, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா எப்படி அவர் வாழ்ந்தாரோ உலகத்தோட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை அவர் கடைசி வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல தான் என்ன பண்ணணுமா நம்மளும் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க. இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் யாரை சொல்கிறாருன்னா தானியேல். ஓகேங்களா? அவர் என்ன பண்ணாருங்க? அடிமையாக போனார். இப்போ நம்மளாவது நான் சுயாதீனத்தோடு இருக்கிறோம். அவர் என்ன பண்ணாருங்க? அடிமையாக பாபிலோனில் போய் இருந்தார். அங்கே போய் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணாரா? எந்த ஒரு விஷயத்துக்குமே அவர் என்ன பண்ணலன்னா காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ரொம்ப தைரியமாக என்ன பண்ணார்னா ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்க. அன்னைக்குன்னு பார்த்து 3 வாட்டி பண்ணுவார். கதவை திறந்து வச்சுட்டு பண்ணுவார். புரியுதுங்களா? எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு பயம் கிடையாது. எந்த ஒரு உலக பிரகாரமான ஒரு சட்டம் வந்துருச்சு அதுக்கு கூட என்ன பண்ணலங்க அவர் ரொம்ப தைரியமாக அங்கே என்ன பண்ணார்னா அங்கே காம்ப்ரமைஸ் ஆகாமல் அங்கே இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அப்படி பண்ணதுனால தான் இவர் எங்கே தள்ளப்பட்டார்? இந்த ஒரு இடத்துக்கு அங்கே தள்ளப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ நம்மளும் காம்ப்ரமைஸ் பண்ணலன்னா இந்தமாரி சூழ்நிலைகள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் அங்கே தானியேல் என்ன பண்ணாருங்க? தேவன் யாராவது கை வைக்க முடிஞ்சுதா? மிருகங்கள் கூட என்ன பண்ண முடியலங்க? கை வைக்க முடியல. அப்போ நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா எல்லாரும் வந்து கை வைப்பாங்க. கொசு எறும்பு கூட நம்மளை கடிக்கும். கரெக்டுங்களா? அங்கே அவர் தானியேல் என்ன பண்ணலங்க? சிங்கம் கூட கடிக்கல. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனை அங்கே தேவன் கொடுத்துருக்கு. அப்போ காம்ப்ரமைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவனுடைய பாதுகாப்பு அங்கே இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறேன். ஸோ சத்தியத்துக்காகவும் இந்த உலக பிரகாரமான விஷயத்துக்காகவும் நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக அங்கே நிற்கணும். எதுக்கும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. இன்னொரு எக்ஸாம்பிள் எது சொல்கிறாருன்னா அவங்களுடைய 3 ஃப்ரெண்ட்ஸு. ஓகேங்களா? இவங்களும் என்ன பண்ணலங்க? ஆமாம், ராஜாவுக்கு முன்னாடி அங்கே ஒட்டுமொத்த அந்த ஒரு ஊரில் இருந்தவங்களுமே என்ன பண்ணாங்க? கீழே விழுந்து வணங்கினாங்க. நினச்சி பாருங்கள், இது அந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு சிஎம்ஓ ஒரு பிஎம்ஓ இருக்கிறாரு அப்படின்னா எல்லாரும் வணங்குறாங்க. எத்தனை பேர் நிற்போம்? அவங்க 3 பேர் என்ன பண்ணலங்க? காம்ப்ரமைஸே பண்ணல. கரெக்டுங்களா? ரொம்ப தைரியமாக ராஜாட்ட போய் பேசுகிறாங்க. படிக்கலாம் பாருங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. தானியேல் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 17ஆம் வசனம் வரை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. 17ஆம் வசனம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கனை சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ஓகேங்களா? அங்கே போய் என்ன சொல்கிறார் 3 பேரும் அப்படின்னா இந்த காரியத்தை குறித்து. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார்? நேபுகாத் நேச்சரே, ராஜாவோடைய பேரை சொல்லி கிட்டத்தட்ட உலகத்தையே அவர் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாருங்க? ஆண்டுகிட்டு இருந்தார். ராஜாவேன்லாம் கூப்பிடல. நெஹேமியால கூட படிப்போம் என்னங்க, ராஜாவே நீர் வாழ்கன்னுலாம் சொல்லுவார். இவங்க 3 பேரும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க பாருங்க. ராஜாவோட பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. நம்ம இப்போ இருக்கிற யாராவது ஒருத்தருடைய பேரை சொல்லி நேரில் போய் கூப்பிட முடியுமா? நினச்சி பாருங்க. இப்போ பதவியில் இருக்கிறாங்க, போய் அவ்வளோ தைரியமாக நம்ம கூப்பிட முடியும். அப்போ எந்த அளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க பாருங்க. பேரை சொல்லி கூப்பிட்றாங்க. இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் சொல்லணும்னு ராஜா எனக்கு அவசியம் கிடையாது, எங்களுக்கு 1000 வேலை இருக்குன்றாங்க. ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக காம்ப்ரமைஸே பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே நின்று இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்கே போடுவாங்க? சூளையில் போடுவாங்க. சரி, சூளையில் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 7 மடங்கு அதை அதிகப்படுத்திட்டாங்க. அப்பயாவது பயந்தாங்களா? அப்போனா எந்த ஒரு நேரத்துலையுமே அவங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணலன்னா சொல்லுவாங்கல்ல, தேவன் எங்களை காப்பாற்றலன்னா கூட பரவாயில்ல, நாங்கள் என்ன பண்ணுவோம்? உயிரை கொடுறதுக்கு கூட ரெடி. அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணலன்னா காம்ப்ரமைஸ்
பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்படி இவங்க நின்னதுனால தான் வெளியே வரும்போது எத்தனை பேராக வந்தாங்க? அப்போ பார்க்கும் போது எப்படி இருந்திருக்கும்? லிட்ரலாக இன்னைக்கு நினச்சி பாருங்க, ஒரு 3 பேர் ரூமில் போயிட்டு 4 பேர் பின்னாடி இயேசு கிறிஸ்துவோட வராங்களா, அவங்கள எப்படி பார்ப்போம்? அந்த ஊரே எப்படி பார்த்துருக்கும்? ராஜாலாம் மிரண்டு போயிருப்பாரு. 7 மடங்கு சூளையில் போனவங்களாம் எரிஞ்சிருப்பாங்க, செத்துருப்பாங்க. அப்படின்னா உள்ளேருந்து இவங்க அழகாக வெளியில் வராங்க, ட்ரெஸ்ஸு கூட அங்கே எதுவுமே ஆகலை அப்படின்னா அப்போ எப்படி பார்த்துருப்பாங்க அந்த ஊரில் இருக்கவங்க? இதெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணணுமா? தேவனுடைய அன்பை நம்ம ஃபீல் பண்ணணுமா? தேவனுடைய பவர், அந்த ஒரு பலத்தை நம்ம ஃபீல் பண்ணணுமா? ஃபீல் பண்ணணும்னா காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு விஷயத்துக்கும், சத்தியத்துக்கு முக்கியமாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதேமாரி உலக பிரகாரமான விஷயத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணிடவே கூடாது. அப்படி பண்ணலனா தான் தேவனுடைய அன்பையும் அவருடைய வல்லமையும் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அங்கே ருசி பார்க்க அங்கே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதுதான் ஒரு புது சிருஷ்டி எப்பயுமே இந்த ஒரு விஷயத்தை அங்கே பண்ணிடவே கூடாது. ஸோ இந்த ஒரு புளிப்பையும் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளை விட்டு அங்கே எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அடுத்தது என்னன்னா ஏரோதின் புளித்த மாவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிச்சிடலாம். மார்க் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மார்க் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவின் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று கற்பித்தார். அப்படின்னா இங்கே ஏரோது என்ன ஒரு புளித்த மாவு வச்சுருந்தாருங்க? ஒரு தப்பான என்ன பண்ணியிருந்தாருங்க, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு தொடர்பு என்ன பண்ணியிருந்தாருன்னா அங்கே வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால் யார் அரெஸ்ட் ஆனாங்க? யோவான் ஸ்நானகன் அரெஸ்ட் ஆனார். அப்புறம் அவர் என்னவும் பண்ணிட்டாங்க, கொலையும் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அப்படின்னா அவர்கிட்ட ஏரோதுகிட்ட என்ன ஒரு புளித்த மாவு இருந்தது அப்படின்னா 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று சுயநலம், நான் அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்று இச்சை, மாம்ச இச்சை. ஓகேங்களா? இந்த 2 விஷயமும் இருந்ததுனால ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மனுஷனை அங்கே என்ன பண்ணிட்டாருங்க, நம்ம இழந்துட்டோம். ஓகேங்களா? அதுக்கு என்ன பேக்ரவுண்டில் என்ன காரணம் அப்படின்னா அந்த மனுஷன்கிட்ட ஏரோதுகிட்ட இருந்த சுயநலமும் மாம்ச இச்சை தான். ஓகேங்களா? ஸோ இது இருந்ததுனால தான் என்ன ஆயிடுச்சு, இந்த ஒரு புளிப்பு இருந்ததுனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே ஒரு சகோதரனே, அங்கே ஒரு மனுஷனே அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா கொலை செய்கிற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் பாருங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. ஓகேங்களா? 2 விஷயம் பார்த்தோம், சுயநலம், இச்சை, மாம்ச இச்சை. ஃபர்ஸ்ட் இச்சையை பார்த்துடலாம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யாராவது ஒருத்தவங்க பழைய ஏற்பாட்டிலேயாவது என்னங்க அவங்க சைனித்தால் தான் என்னன்னா அது விபச்சாரம்னாரு. இங்க என்ன பண்ணிட்டாருங்க, பார்த்தாலே. இது ஸ்திரீகளுக்கும் ஒரு ஆணை அவங்க தப்பான கோணத்தில் பார்க்குறாங்க அப்படின்னா என்னங்க அவங்களுக்கும் தான். ஓகேங்களா? ஸோ யாராக இருந்தாலும் அந்த ஒரு தப்பான ஒரு நோக்கத்தோடு அந்த ஒரு இச்சையோடு நம்ம பார்க்குறோம் அப்படின்னாவே அங்கே என்ன வந்துடுச்சு அப்படின்னா அந்த ஒரு புளிப்பு உள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. என்னென்னா படிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 மற்றும் 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வரை. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவராய் இருக்க வேண்டும். 3ஆம் வசனம். புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். ஓகேங்களா? இங்கே தான் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. ஏன்னா இந்த ஒரு இச்சை நம்மளோட புது சிருஷ்டிக்குள்ளே வந்துடக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உள்ளே வந்துடக்கூடாதுன்றதுக்காக கொரிந்து சபைக்கு என்ன பண்ணுறாருன்னா அங்கே ஒரு கவுன்சிலிங் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா அந்த ஒரு விஷயம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவனவன் தன் சொந்த புருஷனையும் உடையவனாய் இருக்க கடவன். அவங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட்டு புளிப்பு இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டியதே அவர் செய்யணும். அதேமாரி மனைவி தன் புருஷனுக்கு என்ன செய்யணுமோ அதை அங்கே செஞ்சிடணும். அவங்களுக்குள்ள ஃபஸ்ட்டு ஒரு ஒன்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி என்ன பண்ண மாட்டாங்க, வெளியே இந்த மாதிரி ஒரு புளிப்பான ஒரு விஷயம் வெளியில வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, தொடர்ந்து படிக்கலாம் பாருங்க. 5ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தல் நன்றி, ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள்.
உங்களுக்கு விரத்துவம் இல்லையானால் சாத்தான் உங்களை தூண்டிவிடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். ஓகேங்களா? அப்படின்னா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு ஒன்னஸ் இருக்கணும். அவங்களுக்குள்ள என்ன பண்ணணும்? நீங்கள் பிரிஞ்சு இருந்தாலும் சரி, ஒன்றா இருந்தாலும் சரி, நீங்கள் பேசி ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணுங்க, இந்த ஒரு ஓட்டத்தில் ஓடுறதுக்கு பாருங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? இது வந்து ஃப்ளெஷ்லியாகவே சொல்கிறார், லிட்ரலாகவே சொல்கிறார். இந்தமாரி ஒரு மாம்ச இச்சையில் நம்ம விழாமல் இருக்கணும் அப்படின்னா எப்படி நம்மளுடைய ஓட்டம் இருக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது சொன்னார். அடுத்தது இன்னொரு விஷயம் ஏரோதுட்ட என்ன இருந்தது அப்படின்னா சுயநலம். ஓகேங்களா? இந்த ஒரு சுயநலம், ஓகேங்களா, அதுதான் என்ன ஒரு பாயிண்ட் சொல்கிறாருன்னா, இந்த ஒரு இச்சையை கூட ஸ்டாப் பண்ணிடலாமா, இச்சையை கூட பண்ணாமல் இருந்துடலாமா, யோசிக்காமல் இருந்துடலாமா. ஆனால் இந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, சுயநலம், நான் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குங்களா, அது வந்து நம்மள்ட்ட வந்து எடுத்து போடுறது ரொம்ப 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 கஷ்டமா. இதனால தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ, அனுதினமும் மற்ற சகோதர சகோதரிகளை கொலை பண்ணிட்டு இருக்கிறோம். கரெக்டுங்களா? அங்கே எப்படி யோவான் ஸ்நானகனை ஏரோது கொலை பண்ணாரு, இந்த ஒரு சுயநலம் இருந்ததுனால, அதே போல் இந்த ஒரு சுயநலம் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோமா, மற்ற சகோதர சகோதரிகளை பற்றி என்ன பண்ணுவாங்க, தப்பாக பேசுவோம். அப்படின்னா என்னங்க, ஸ்பிரிச்சுவல் டெத்து. ஒரு சகோதரனை பற்றி தப்பாக பேசிட்டோன்னா, ஏ சகோதரன் பி சகோதரனை பற்றி தப்பாக சொல்லிட்டாருன்னா மீதி இருக்கவங்க எல்லாம் பி சகோதரன் எப்படி தான் பார்ப்பாங்க. ஆமாம், இவ்வளோ தானா இவர், ஓ இவர் இப்படி பண்ணிட்டாரா, அங்கேயோட அவரோட லைஃப் என்ன முடிஞ்சிடுது. ஓகேங்களா? அப்படின்னா இந்த ஒரு ஆவிக்குரிய கொலையை நம்ம எப்போ பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஒரு சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே இருந்தது அப்படின்னா நம்மளும் என்ன பண்ணிடுவோம்னா இந்த ஒரு விஷயத்த பண்ணிகிட்டே இருப்போம். படிக்கலாம் பாருங்க, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17ஆம் வசனம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 17ஆம் வசனம் வரை. 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். 17ஆம் வசனம், அவையாவன மேட்டுமையான கண், பொய்நாவு, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்துகை. ஓகேங்களா? இதில் ஒரு விஷயமா சொல்லிட்டு வர்றாரு. கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா, குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை. அப்போ மற்றவங்கள பற்றி, ஒரு சகோதரனை பற்றியோ இல்லை ஒரு சகோதரியை பற்றியோ நம்ம தப்பாக பேசுகிறோன்னா அவங்களுடைய அந்த ஒரு ரத்த பலிக்கு யார் காரணம்? நம்ம காரணம். அங்கே எப்படி ஏரோது காரணம், யோவான் ஸ்நானகரோட ரத்த பலிக்கு யார் காரணம்? ஏரோது காரணம். அதே போல் நம்ம யாரையாவது குறித்து அந்த மாரி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அந்த சகோதரனுடைய வீழ்ச்சிக்கோ இல்லை அவருடைய பலவீனத்துக்கோ யார் காரணமாயிடுவாங்கன்னா நம்ம அங்கே காரணமாயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை எல்லாம் தேவன் என்ன பண்ணுறாருங்க, வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? நம்ம இங்கெல்லாம் நம்ம எக்லீஷியாவில் பார்க்கும்போது ரொம்ப நல்லவர்கள், சுயநலம்னாவே நம்மள்ட்ட இருக்காது. கரெக்டுங்களா? அப்படி தான் இருப்போம், பார்த்தா தெரியாது. ஆனால் எப்போ நம்மளுக்கு வெளியே வரும்னா நம்மளுடைய சுயநலத்தில் யாராவது கையை வச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்தில் யாராவது கையை வச்சுட்டாங்க, அதுக்கு மீறி செஞ்சாங்கன்னா அங்கே என்ன பண்ணிடுவோம், ஆமாம் அங்கே வெளியில் வரும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு விஷயமும் யார்கிட்ட இருக்கக்கூடாதுன்னா புது சிருஷ்டிகள்கிட்ட அங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ 2 விஷயம் ஏரோதுட்ட இருந்தது, மாம்ச இச்சையும் சுயநலமும். இது 2த்தையுமே தேவன் வெறுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு மெமோரியலில் கை வைக்கிறதுக்கு முன்னாடி இதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், அங்கே இல்லாதபடி பார்த்துக்கணும். அடுத்தது பழைய புளித்த மாவு. படிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்தமாவோடே அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல, துப்பரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடுவோம். ஸோ 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. அதை 4வது தான் நம்ம பார்க்குறோம். என்னன்னா பழைய புளித்த மாவு. 5வது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா துர்க்குணம் பொல்லாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம எதை குறித்து பார்க்குறோன்னா பழைய புளித்த மாவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதுக்கு பவுல் அப்போஸ்தலர் எங்கே லிங்க் கொடுக்குறார் அப்படின்னா, பழைய புளித்த மாவு அப்படின்னா என்னன்னா நம்மளுடைய பழைய பழக்க வழக்கங்கள். ஓகேங்களா? சத்தியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு நிறைய ஓல்டு கிரியேஷன் கேரக்டர்ஸ்லாம் இருந்திருக்கும். ஓகேங்களா? அது எல்லாமே திருப்பி என்ன ஆகிடக்கூடாது, ஞானஸ்தானம் எடுத்ததுக்கப்புறம் அது உள்ளே வரக்கூடாது. அது முக்கியமாக என்ன சொல்கிறாரு, ஞானஸ்தானம்னு சொல்ல, சத்தியத்தை கேட்க ஆரம்பிக்கும் போதே அந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே என்ன ஆகிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடணும்னா அது வெளியே போக ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த பழைய கிரியைகள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்மளுடைய ஞானஸ்தானத்தில் என்ன பண்ணுவோம், அந்த ஒரு புதிய ட்ரெஸ்ஸு,
அதான் புது சிருஷ்டின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ஒரு புதிய ட்ரெஸ்ஸை நம்ம போட்டுக்கிட்டு அதை வச்சுட்டு தான் நம்ம அனுதினமும் அங்கே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்படின்னா அந்த ஒரு பழைய அந்த ஒரு புளித்த மாவோடு நம்மளுக்கு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இருக்கக்கூடாதான். ஓகேங்களா? ஏன்னா உள்ளே வந்துட்டோம். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவ ஞானஸ்தானம் அப்போ என்ன கொடுப்பாருங்க, ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்குறாருல, என்னங்க அதுக்கு பேர்? நீதியின் வஸ்திரம். ஸோ அதை மாட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் திருப்பி பழைய விஷயத்துக்கு, அந்த பழைய புளித்த மாவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா திருப்பிலாம் போய் ஆதாமோடைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவோடைய ட்ரெஸ்ஸை தான் கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும்னா அங்கே போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம் 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சங்கீதம் 51 5ஆம் வசனம். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஆமாம், அதை இந்த ஒரு வசனத்தை கோட் பண்ணிட்டு பிரதர் என்ன சொல்கிறாராம், இதை ஒரு ரீசனாக சொல்லுவாங்களாம், நான் என்னுடைய ஜீனே எப்படிங்க, ஆமாம் நான் உருவானதே துர்குணத்தில், என் தாய் என்னை பாவத்தில் தான் கர்ப்பம் தரிச்சாங்க. அந்த ஒரு ஓல்டு கேரக்டர்ஸ் என்கிட்ட இருந்துகிட்டே தாங்க இருக்கும். நான் என்ன பண்ண முடியாது, என்ன மாற்றிக்க முடியாது. ஞானஸ்தானம் எடுத்தாலும் சரி, எவ்வளோ சத்தியம் கேட்டாலும் சரி, எவ்வளோ வேதம் படித்தாலும் என்னால் என்ன பண்ணிக்க முடியல, அதை மாற்றிக்க முடியல. பாருங்கள், வசனமே இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அப்படின்னா அந்த ஒரு விஷயம் இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு காரணமாக சொல்லி என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்கே நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிரதர் சொல்கிறார். எந்த அளவுக்கு நம்மளால் முயற்சி பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு அனுதினமும் நம்மளை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தம் அங்கே ஆக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா இதெல்லாம் தெரிஞ்சும் நம்ம ரொம்ப கேஷுவலாக, இல்லை நான் அப்படி தான், என்னுடைய ஜீனே அப்படி தான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு நம்மளை ஏமாற்றிக்கிட்டு அப்பத்துலேயும் திராட்சை ரசத்துலேயும் கை வச்சோன்னா சொல்லிட்டார், ரொம்ப டேஞ்சரு, ரொம்ப ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். தெரிஞ்சுக்கிட்டே அதை நம்ம பண்ணணும் அப்படின்னா. அடுத்ததான் பார்த்தோம் என்ன, 5வதுனா துர்க்குணமும் பொல்லாப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கரெக்டுங்களா? அது கூட படிச்சிடலாம். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 5-7 அப்படியே ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு, என்னென்னலாம் துர்குணங்கள், இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, ஒரு புது சிருஷ்டிட்ட இருக்கக்கூடாதுன்னு படிச்சிடலாம். கொலைசியர் 3ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனம் வரை. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, விக்கிர ஆராதையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். 6ஆம் வசனம். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படையாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். 7ஆம் வசனம். நீங்களும் முற்காலத்தில் அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு லிஸ்டெல்லாம் கொடுத்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு விஷயம் எதுவுமே யார்கிட்ட இருக்கக்கூடாதுன்னா சத்தியத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இருக்கக்கூடாது. அனுதினமும் நம்ம ப்ராக்டிஸ்லேயே இருக்கணும். படிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்பொழுதே கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலக்காத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகள் எல்லாம் விட்டு விலகுங்கள். அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு சொல்கிறாருன்னா, கோபம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கோபம் வருதுங்களா, அப்போ அதை என்ன பண்ணணும், தூக்கி போடணும். தூக்கி போடலைன்னா அது எங்கே போகுமா, அடுத்தது மூர்க்கமாகும். அது இன்னும் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ராங் ஆகும், அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு போயிடும். அதையும் நம்ம அங்கேயும் நம்ம ஸ்டாப் பண்ணல அப்படின்னா அடுத்தது தான் எங்கே போய் நிற்குமா, பொறாமை. ஸோ அந்த ஒரு சகோதரனையும் அந்த சகோதரியும் என்ன பண்ணுவோம், ரொம்ப ஜெலஸியாக, என்வி, வெஞ்சன்ஸு, இதெல்லாம் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்று என்ன ஆகிட்டே இருக்குங்க, அது வளர்ந்துக்கிட்டே அங்கே போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போ நம்மளுக்கு இந்த ஒரு துர்குணமோ இல்லை ஒரு பொல்லாப்போ நம்மளுக்கு அந்த ஒரு கேரக்டர்ஸ் உள்ள தெரியுதோ இமீடியட்டாக அதை என்ன பண்ணணும்னா அங்கே தூக்கி போட்டுறணும். போடல அப்படின்னா அது புளிச்சு போய் கடைசியாக எங்கே போய் நிற்கும், ஆமாம் அந்த ஒரு புளித்த மாவை பார்த்தோம்ல, யூஸ்லெஸ் ஆகிடும். ஓகேங்களா? தேவன் என்ன பண்ண மாட்டார்னா அந்த ஒரு மாவை எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை என்ன பண்ணிடுவார்னா தூக்கி போட்டுருவார். ஸோ எந்த அளவுக்கு நம்மளால் பண்ண முடியுதோ அதை அங்கே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தொடர்ந்து படிக்கலாம். பண்ணுங்க. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதலால் பழைய புளித்தமாவோடே அல்ல, துர்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்தமாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடே பண்டிகையை ஆசரிக்க கடுவோம். அப்போ இந்த ஒரு பண்டிகையை ஆசரிக்கும் போது 2 விஷயம் சொல்கிறாரு. என்ன அப்படின்னா துப்புரவு, உண்மை. துப்புரவுனா என்னங்க, சின்சியாரிட்டி. ஓகேங்களா? உண்மை, ட்ரூத். ஓகேங்களா? இந்த ஒரு 2 விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். எப்போ அப்படின்னா மெமோரியலில் அங்கே கை வைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டுப்போம். இந்த ஒரு துப்புரவும் இந்த உண்மை அப்படின்ற இந்த ஒரு 2 விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையாக அங்கே காத்துக்கணும் அப்படின்ற. இப்போ இந்த ஃபஸ்ட்டு சின்சியாரிட்டி பார்க்கலாம்.
சின்சியரிட்டிக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதோடைய லத்தீன் வார்த்தை, ஓகேங்களா, அதோடைய லத்தீனில் சின்சியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சின்சரஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது, ஓகேங்களா. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா, சின் அப்படின்னா வித்தவுட்டு, செரஸ்னா வேக்ஸ், ஓகேங்களா. அப்போ சின்சியர் அப்படின்னா டு பி வித்தவுட் வேக்ஸ் அப்படின்ற. இது எங்கே ஒரு எக்ஸாம்பிளாக பிரதர் கோட் பண்ணுறாருனா, அந்த காலத்தில் மார்க்கெட்லலாம் என்ன பண்ணுவோம், அதுவும் குயவன் என்ன பண்ணுவாராம், பானையெல்லாம் செய்வார்ல, அந்த பானை செய்யும் போது சின்ன சின்னதாக என்ன ஆகிடுங்க, ஓட்டை இல்லை கிராக் ஆகிடும், கரெக்டுங்களா. ஸோ அப்படி செய்யும் போது அந்தமாரி ஆயிடுச்சுன்னா அந்த குயவன் என்ன பண்ணுவாராம், அந்த ஓட்டை தெரியாமல் இருக்கணுன்றதுக்காக என்ன போடுவாருங்க, வேக்ஸை போட்டு மறைச்சிருவார். ஸோ வரவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே எடுத்து பார்ப்பாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த ஒரு ஓட்டையையும் அந்த ஒரு கிராக்கையும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, வெடிப்பையும் அந்த ஒரு வேக்ஸை போட்டு மூடிட்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு தான் டு பி வித்தவுட் வேக்ஸ். அவங்க தான் யாருன்னா சின்சியர். ஓட்டை இருக்கா, அந்த கிராக் இருக்குதா தெரியட்டும், பரவாயில்ல, ஏன்னா நம்ம யார், உடஞ்சி போன மண்பானை தான், ஓகேங்களா. ஸோ அதில் இருக்கிறது சகஜம்தான், அதை நீங்கள் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்கன்னா, வேக்ஸை போட்டு மூடுறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களை ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறாரு. இதே ஒரு சின்சியர் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு க்ரீக்கில் என்ன அர்த்தம் அப்படின்னா, எலிக்ரினிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்த்தம் வருது, அது ஒரு வார்த்தை வருது, ஓகேங்களா. அந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எலி அப்படின்னா தி லைட் ஆஃப் சன், ஓகேங்களா. கிரினிஸ் அப்படின்னா டு டிசைட், ஜட்ஜ், ஓகேங்களா. அப்போ சின்சியாரிட்டி, சின்சியர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா டு பி ஜட்ஜ்டு பை தி சன், ஓகேங்களா. அதே குயவனுடைய அந்த ஒரு பாட், அந்த ஒரு இதே எடுத்துக்குவோம், ஓகே, எக்ஸாம்பிளை எடுத்துக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, நல்லா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சவங்க அந்த ஒரு பானையை வாங்கும் போது எப்படி வாங்குவாங்கன்னா, அப்படியே பார்த்து வாங்கிட மாட்டாங்க, இப்படி எடுத்து இப்படி பார்ப்பாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா பழைய ஆளுங்கள்லாம் பண்ணுவாங்க, கரெக்டுங்களா. பானை வாங்கும் போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே சூரியனுக்கு நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா காட்டுவாங்க. அப்போ என்ன கிளியராக தெரிஞ்சிடும், எங்கெங்க ஆமாம் ஓட்டையெல்லாம் வேக்ஸ் போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது அழகாக தெரிஞ்சிடும். அதனால் ஒரு ஞானவான் என்ன பண்ண மாட்டாராம், போனோம் வாங்கணும் வந்தோன்னு இருக்க மாட்டாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்தமாரி சூரியனை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்களாம், டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்களாம். அப்போ நம்மளுடைய சூரியன் யாருங்க, ஆமாம், மல்கியா 4:2 பார்க்குறோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இயேசு கிறிஸ்துவோட ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மேட்ச் பண்ணி பார்க்கணும், ஓகேங்களா. அதேமாரி இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணுவார்னா, அவர் ஞானவான், கரெக்டுங்களா. அப்போ டு பி ஜட்ஜ்டு பை சன்னு. அப்போ இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாருன்னா என்ன பண்ணுவாருங்க, எடுத்து இப்படி பார்ப்பாரு, ஃபுல்லாக வேக்ஸாக இருக்கும், ஏன்னா பின்னாடி என்ன இருக்குங்க, ஓட்டையாக இருக்கும், கிராக்காக இருக்கும், கண்டுபிடிச்சிருவாரு, புரியுதுங்களா. ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு தான் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, சின்சியராக இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும், போட்டு மறைக்கக்கூடாது. ஒரு ஞானவான் வந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார், இயேசு கிறிஸ்து வந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவார், அவர்கிட்டலாம் மறைக்க முடியாது. மேபி இங்கே சகோதர சகோதரிகள்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், வேக்ஸை போட்டு மறைக்கலாம். ஞானவான் வரும்போது என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்மளால் மறைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, சின்சியராக இருங்க, நேர்மையாக இருங்க அப்படின்றார். சில பேர் என்ன பண்ணுவோம், பெரிய ஓட்டை இருக்குமா, பானை ஃபுல்லாகவே வேக்ஸ் போட்டு வச்சுருப்பாங்களாம், ஓகேங்களா. ஸோ அந்தமாரி போடாதீங்க அப்படின்றாரு. சில பேர் என்ன பண்ணுவாங்களாம், மற்ற பானையை பார்க்கறது, அந்த பானைக்கு 7-8 ஓட்டை இருக்குது, நம்மளுக்கு 2 ஓட்டை தான் இருக்குது, நம்ம யார் பெட்டரு அப்படின்லாம் என்ன பண்ணிடாதீங்க, மற்ற பானையை வச்சு உங்களை நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. ஞானவான் வந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சுவார் நம்மள்ட்ட எத்தனை ஓட்டை இருக்குன்னு, ஓகேங்களா. ஸோ மற்றவங்களை குறித்து பார்க்காதீங்க. நீங்கள் எப்பயுமே யாரை தான் பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு பானையாக வந்தாருங்களா, மனுஷனாக இங்கே வந்தாருங்களா, அப்போ அவருடைய பானை எப்படி இருந்ததுங்க, ஏதாவது ஓட்டை இருந்திருக்குங்களா, கிராக் லைட்டாக, வாய்ப்பே கிடையாது. ஸோ நம்ம யாரோட தான் வச்சு மேட்ச் பண்ணணும்னா மற்ற சகோதர சகோதரிகளோட கிடையாது. ஏன்னா சத்தியம் கேட்டு உள்ளே வரும்போது எதை கேட்டு தான் வந்தோங்க, சகோதர சகோதரிகளை பார்த்து வந்தோமா, இவ்வளோ அருமையாக இருக்கிறாங்களே, எதை பார்த்து தான் வந்தோம்னா தேவன் இயேசு கிறிஸ்து. உள்ளே வந்ததுக்கப்புறம் யாரை விட்டுட்டோம், அவங்க 2 பேரையும் விட்டுட்டு ஒவ்வொருத்தரையும் பார்க்கறது, இவங்க அதை பண்ணுறாங்க
அவங்க இதை பண்ணுறாங்க, நாங்கள் ஏன் பண்ணக்கூடாது? இப்பயும் நம்ம யாரோட தான் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவோட தான் கம்பேர் பண்ணணும். அவருடைய பானை எப்படி இருந்ததுங்க, அதே போல் நம்மளுடைய பானையை அங்கே ஆக்கிறதுக்கு தான் அங்கே முயற்சி பண்ணணும். அதுக்கு தான் இந்த ஒரு சின்சியர் அப்படின்னா இதுதான் ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். 2 விஷயம், ஒன்று துப்புரவு, சின்சியர் பார்த்துட்டோம் எப்படி இருக்கணும்னு. அடுத்தது என்ன சொல்ல, உண்மையாக இருக்கணும். ஓகேங்களா? உண்மை அப்படின்னா பெரிய பெரிய விஷயத்துக்கெல்லாம் அவர் சொல்லுங்க. எக்ஸாம்பிள் ரொம்ப சின்ன விஷயத்துக்கு சொல்கிறார், அது நம்மளுக்கு என்னவா இருக்குன்னா பெரிய விஷயமா தெரியும். படிச்சிடலாம். கொலோசியர் 3:9. கொலோசியர் 3:9. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு. அப்படின்னா ஒருவருக்கு ஒருவர் நம்ம என்ன சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்கணும். பொய், நல்ல விஷயத்துக்கு பொய் சொல்லலாமா? 1000 பொய் சொல்லி உலகத்தில் சொல்லுவாங்கள்ல. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம், அதுக்காக 1000 பொய் கூட சொல்லிக்கலாம். எங்கேயாவது வசனம் இருக்குதுங்களா? ஒரு பொய் சொன்னாலும் அது பொய் தான். கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு தாங்க சொல்கிறார், ஒருவருக்கு ஒருவர் புது சிருஷ்டிகள் அதுவும் முக்கியமாக என்ன பண்ணக்கூடாதுன்னா அங்கே பொய்யே பேசக்கூடாது. அதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலந்து போடுங்கள். அப்படின்னா இந்த பொய் சொல்கிறது எந்த ஒரு மனுஷனுடைய வேலைங்க? பழைய மனுஷனுடைய வேலை. அப்போ நம்ம இன்னைக்கு பொய் பேசிகிட்டு இருக்கிறோன்னா நம்ம புது சிருஷ்டியா பழைய மனுஷனா? நம்மளே என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொருத்தரும் அங்கே யோசிச்சு பார்த்துக்கலாம். அப்போ பொய் சொல்கிறது எவ்வளோ ஒரு சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். படிக்கலாம். கொலோசியர் 3:10. கொலோசியர் 3:10. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கோப்பாய் பூரண அறிவுடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு இருக்கிறீர்களே. அப்படின்னா நம்ம யாரை தரிச்சிட்டு இருக்கிறோம்னா இயேசு கிறிஸ்துவ அங்கே தரிச்சிட்டு இருக்கிறோம். அந்த ஒரு புதிய சிருஷ்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை தரிச்சிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ண வேணாம் அப்படின்னா பொய் பேசிட்டு இருக்க வேணாம். எக்லீஷியாவில் மட்டும் கிடையாது, அது அப்படிலாம் ப்ராக்டிஸ் ஆகாது. எங்கே போனாலுமே என்ன பண்ணக்கூடாதுங்க, ஸ்கூலோ காலேஜோ ஆஃபீஸோ, அப்போ தான் அது ப்ராக்டிஸ் ஆகும். கரெக்டுங்களா? எக்லீஷ் அதுக்கு தான் அந்த ஃபேஸ் மாஸ்க்கை போடக்கூடாது. ஓகேங்களா? எங்கே போனாலும் உண்மையாக சின்சியராக ஓட்ட தான், ஆமாம் தப்பு பண்ணிட்டேன் திருத்திக்கிறேன், அவ்வளோதான், சிம்பிள். அதை தான் தேவன் அங்கே எதிர்பார்க்குறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஒரு பொய் அப்படின்ற ஒரு விஷயத்தில் 2 இடத்துல நம்ம பொய் சொல்கிறோமா. ஒன்று யார்கிட்ட அப்படின்னா தேவன்கிட்ட பொய் சொல்கிறோமா, இன்னொன்று மனுஷர்கள்ட்ட பொய் சொல்கிறோமா. தேவன்கிட்ட நம்மளால் பொய் சொல்ல முடியுமா? ஆமாம், டெய்லியும் பொய் சொல்லிட்டு தான் இருக்கோம் அப்படின்றார். கரெக்டுங்களா? ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன சொன்னோம்? ஆமாம், உங்களுடைய சித்தத்தை செய்கிறதுக்கு தான் தேவனே நான் இன்னுமே இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே சொல்லிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் டெய்லி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், பொய் பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம். கரெக்டுங்களா? அப்படின்னா ஃபஸ்ட்டு தேவன்கிட்ட என்ன பண்ணுறோன்னா அனுதினமும் பொய் பேசிகிட்டு இருக்கிறோம். அடுத்தது தான் மனுஷர்கள்ட்ட. கரெக்டுங்களா? கேட்டால் சின்ன விஷயந்தான், கிளம்பிட்டீங்களா, தூங்கிட்டு இருப்போம், அப்போ தான் ஏஞ்சிருப்போம், இதோ ஆன் த வே பிரதர், பொய் தான். கரெக்டுங்களா? சின்ன விஷயமா இருந்தாலும் பொய் தான். இயேசு கிறிஸ்து வந்து அப்படி சொல்லுவாரா, ஆன் த வே தான் அப்படின்னு? இல்லைப்பா, தூங்கிட்டு இருக்கிறேன், வந்துடுறேன். அதில் என்ன இருக்குது நம்மள்கிட்ட? ஸோ அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த ஒரு மாஸ்கை போட்டுக்கிறது, நான் வந்து உண்மையாக இருக்கிறேன், நான் வந்து கரெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு நம்மளை என்ன பண்ணிக்கிறதுனா காப்பாற்றிக்கிறது. அப்படி இருக்காதீங்க. ஓட்ட பாத்திரம் தான் இருக்க தான் செய்யும். அதை சின்சியராக காட்டுங்க வெளியே. அதுவும் முக்கியமாக புது சிருஷ்டிகள் மத்தியில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களை நீங்கள் என்ன பண்ண ஹைட் பண்ணாதீங்க. அதுதான் சொன்னார், பரிசேயரை போல் மாயமாக இருக்காதீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா 2 விஷயம். ஒன்று தேவன்கிட்ட பொய் சொல்கிறோம் அனுதினமும், அடுத்தது சகோதர சகோதரிகள்ட்டையும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா அங்கே பொய் பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். படிக்கலாம். எபேசியர் 4:25. எபேசியர் 4:25. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவைங்களா இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அப்படின்னா நம்ம அவயங்களாக இருக்கிறோம். ஓகேங்களா? ஒரே சரீரம், ஒரே குடும்பம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, பொய்யை ரொம்ப கேஷுவலாக அங்கே பேசிக்கிறோம். அதுதான் ஒரு புது சிருஷ்டியோட வாயிலேருந்து பொய் அப்படின்ற ஒரு விஷயம் வெளியில் வரவே கூடாது. அவங்க பேசினாவே எப்படி தான் இருக்கணும் அப்படின்னா ஒரே நாளில் நம்மளுக்கு வராது. என்ன பண்ணிக்கலாம், இந்த வருஷம் தேவன் வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, அடுத்த வருஷம் நம்ம இருப்போமா தெரியாது. அப்போ கொடுக்குற வரைக்கும் அந்த கிரேஸ் பீரியடில் நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா எந்த அளவுக்கு நம்மளால் மாற்றிக்க முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அங்கே நம்ம அதை மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இன்னொரு வசனம் கடைசியாக வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 10:16 முதல் 17 வரை. நாம்
ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமா இராதல்லவா? நாம் பிட்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? 17ஆம் வசனம். அந்த ஒரே அப்பத்தை நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மெமோரியலில் நம்ம கை வைக்கும் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி எந்த ஒரு புளிப்புமே நம்மள்ட்ட என்ன பண்ணக்கூடாதுங்க, அங்கே காணப்படக்கூடாது. இல்லை தெரிஞ்சே நம்ம புளிப்போட நம்ம கை வச்சோம் அப்படின்னா ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு எச்சரிப்பை நம்மளுக்கு கொடுக்குறாரு. 5 விஷயம் பார்த்தோம். என்னென்னங்க? ஃபர்ஸ்ட் இது பரிசேயரின் புளித்த மாவு. அதில் என்னென்ன கேரக்டர்ஸை விட சொல்லியிருந்தாருங்க? மாயமாலமான ஒரு விஷயம். ஓகேங்களா? மாஸ்க் போடாமல் ஓப்பனாக இருக்கணும், ஜென்யூனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது சதுசேயரின் புளித்த மாவு. அதில் என்ன பார்த்தோங்க? ஆமாம், டாக்ட்ரினில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சத்தியம் அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதேமாதிரி உலகத்துக்கும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அடுத்தது ஏரோதின் புளித்த மாவு. அதில் 2 விஷயம் பார்த்தோம். என்னங்க? ஆமாம், சுயநலம், இச்சை. இச்சையை கூட தாண்டிடலான்றாரு. எதை தாண்ட முடியாதான்? ஆமாம், அந்த சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது பழைய ஒரு புளித்த மாவு. என்னென்னா பழைய கிரியைகள். நம்ம சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடி என்னென்ன கிரியைகள்லாம் நம்மள்ட்ட இருந்ததோ அது எல்லாத்தையும் நம்ம கலைந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் துர்குணம், பொல்லாப்பு. அதில் தான் 2 விஷயம் பார்த்தோம். சின்சியரிட்டி அண்டு ட்ரூத்து. ஓப்பனாக இருங்க, ஓட்ட பாத்திரம் தான், ஓப்பனாக இருங்க. பரவாயில்ல, யார்கிட்ட நீங்கள் காட்டுறீங்க? உங்கள் ஃபேமிலி தானே, ஓப்பனாக இருங்க. பொய் பேசாதீங்க. பொய் சின்ன விஷயம் நம்ம நினச்சிட்ருக்குறோம். நம்ம என்ன பெருசாக யோசிப்போம், விபச்சாரம் பண்ணல, அது பண்ணல அப்படின்னு யோசிச்சுட்ருப்போம். பிரதர் எக்ஸாம்பிள் எதை கொடுக்குறோன்னா, பொய் பேசாதீங்கப்பா. ரொம்ப சின்ன விஷயம் போல் இருக்கும். ஆனால் தேவன் அதில் கூட என்ன பார்க்குறாருன்னா அந்த ஒரு உண்மையை நம்மள்ட்ட அங்கே எதிர்பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுதான் நம்ம என்ன பண்ணோம், டெய்லியுமே எப்பயுமே அந்த ஒரு பொய் பேசாமல் இருந்தோன்னா அது நம்மளுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும், ஒரு இயல்பாக வந்துடும். எக்லீஷா வரும்போது மட்டும் அப்படின்லாம் நம்ம நடித்தோன்னா என்ன பண்ண முடியாதுங்க, அங்கே அது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி இந்த புளிப்பு எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலான்னா எடுத்து கலைந்து போட்டுட்டு இந்த ஒரு பந்தியில் அடுத்த மாதம் எப்போங்க, ஏப்ரல் 21 ஓகேங்களா, சண்டே சாயந்தரம் வருது. ஸோ அன்னைக்கு நம்ம அந்த ஒரு பந்தியில் என்ன பண்ணுவோன்னா கலந்து கொள்வோம். அதுவும் தேவனுடைய கிருபை இருந்தால். இது மட்டுமாய் பொறுமையாக கேட்ட நம்ம அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.